குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. சதவீதம். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சதவீதம் பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வர்றது தனி வட்டி, அடுத்து அப்படியே கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம். அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த டாபிக்ஸ் ரொம்ப பேசிக்கான டாபிக் தான். ஏன்னா சதவீதம் தெரிஞ்சாதான் உங்களால் தனி வட்டியும் போட முடியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பேசிக் தான். சில கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே. இப்போ சதவீதம் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, ஒரு நம்பரை 100க்கு சொல்றது, இல்லைனா 100ல் எவ்வளவு பங்கு அப்படின்றது தான் சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்றது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு 40/100 அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் பர்சன்டேஜ். சதவீதத்தை எப்படிலாம் குறிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சிம்பிள்லாம் நம்ம குறிக்கலாம். 40% அப்படின்ட்டு இந்த சிம்பிள் வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைடட் பை 100 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எழுதி ஆகணும். வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை பர்சன்டேஜுக்கு மாற்றணும். நீங்களே எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது மாற்றிருப்பீங்க. யூஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ், பிஎட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. ஒரு நம்பரை பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா 100ஆல் பெருக்குங்க, போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1200க்கு ஒரு 960 மார்க் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் இன்டூ 100 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20. ஸோ அந்த நெக்ஸ்ட் 12 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8 டைம்ஸ். ஸோ அப்போ 80% அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ 80% என்னுடைய மார்க் அப்படின்றது. இப்போ 80% எப்படிப்பா நம்பராக மாற்றலாம் அப்படின்னா, அந்த 80% இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும். எதுக்கு மாற்றணும்? 1200க்கு மாற்றணும் அப்படின்னா இன்டூ 1200 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். சேம். அப்போ இங்கே 2 0 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 960 அப்படின்றது நமக்கான ஆன்சராக கிடைக்கும். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜோட பேசிக்ஸ். இதுல என்னென்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரீகால் மாதிரி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? என்னென்ன டெஃபினிஷன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்றது. ஓகே. இதுல ஒன்றும் நமக்கு பெருசாலாம் இருக்க போறது கிடையாது. சதவீதம் இங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ். இப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோமா, 1/100. நீங்க எந்த நம்பரா இருந்தாலும் சரி, அது டிவைடட் பை 100ன்னு எழுதினீங்கன்னா அதுதான் பர்சன்டேஜ். அது தசம எண்ணுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ல மாற்றணும். ஒரு நம்பரை பர்சன்டேஜாகவும் மாற்ற தெரிஞ்சிருக்கணும், தசம எண்ணுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் டைரக்டாவே அப்படியே நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி பேசிக்ல மிஸ்டேக் பண்ணாம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. அது நம்ம பாருங்க கொஸ்டின்ல இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல போட்டு காட்டுறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வேற ஒன்றும் இருக்க போறது கிடையாது. இங்க பாருங்க, இந்த பின்னத்தை சதவீதமா மாற்றணும். அப்போ 1/5 சதவீதமா மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கோம்? இன்டூ 100 அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜா மாறிடும். அப்போ இங்கேயும் பாருங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல ஏன் சார் 100/100 நீங்க எதுவுமே போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இன்டூ 100ல மல்டிபிள் பண்ணா போதுமானது. ஸோ அப்போ பாருங்க, இன்டூ 100ஆல மல்டிபிள் பண்ணா 20%. லாஸ்டா இந்த 20%ங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிடணும். அவ்வளவு. இங்கே அதே மாதிரி தான் 23/30 சதவீதமாக மாற்றுறது. சதவீதமா மாற்றணும். இந்த பாருங்க சேம் இந்த லைன். நீங்க இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் கொண்டு வர தேவையில்ல, நமக்கு தேவை ஆன்சர் தான். அது டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க. 23/30 இன்டூ 100. ஜஸ்ட் இந்த 0 தான் கேன்சல் ஆகும். அப்போ 230/3ன்னு கிடைக்கும். அது 76 2/3% அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பாருங்க, பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுக அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு இன்டூ 100, எல்லாமே இன்டூ 100ன்னு நீங்க போட்டு கேன்சல் பண்ணி போடுங்க. அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். அப்போ இதை கேன்சல் பண்ணா இங்க ஒரு 4 டைம்ஸ் வரும். அப்போ 52% அப்படின்னு போடுவோம். தட்ஸ் ஆல். வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக மாற்றுக அப்படின்னு இருக்காங்க. சதவீதத்தை பின்னமா மாத்தணும்னா என்ன பாருங்க, இந்த சிம்பிள் வந்திருந்தாலே உங்களுக்கு என்ன எழுத சொல்லியிருக்கோம்? டிவைடட் பை 100 அப்படின்னு ஒன்று டினோட் பண்ண சொல்லியிருக்கும். அதுதான் 60/100. அதை கேன்சல் பண்ணி 3/5 எழுதணும். ஸோ பின்னம் அப்படின்னா அந்த லாஸ்ட் சிம்பிளிஃபைட் டைம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3/5. ஏன் சார் 6/10 விடக்கூடாதுன்னா நம்ம அதையுமே கேன்சல் பண்ண முடியும். அப்போ அதுதான் 3/5ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 125%. தான் 125/100 அப்படின்னு நம்ம போடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை எப்படி மாத்துறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிக்சடை நீங்க ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். கலப்பு பின்னத்தை பின்னமா மாற்றணும். அதுக்கப்புறம் தான் கரெக்ட், கலப்பு பின்னத்தை பின்னமா மாற்றி அதுக்கப்புறமா அந்த பர்சன்டேஜை மாற்றி போடணும். இப்போ இது பாருங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 28 1/3 ஃப்ராக்ஷனாக மாற்றிருப்போம். 3 × 28 அப்படின்னா
84 ப்ளஸ் ஒரு 1 அப்படின்னா 85. அப்போ 85/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த சிம்பிள் அப்படிதான் இருக்கும் பர்சன்டேஜ். அப்போ 85/3%னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த சிம்பிள் பர்சன்டேஜ் வந்தாலே அதுக்கு வந்து டிவைடட் பை 100 அப்படிங்கிற மீனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. அதுதான் பாருங்க இந்த ஸ்டெப்ல எழுதியிருக்காங்க 85/3 × 100. இப்போ இந்த டவுட் சில பேருக்குலாம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த 100 அப்படிங்கிறது மேலே போகும்போது 3 கூட மல்டிபிள் ஆகுமா இல்லை 85 கூட மல்டிபிள் ஆகுமா அப்படின்ட்டு. இப்போ இந்த 3 எது கூட மல்டிபிள் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மேலேயும் ஃப்ராக்ஷன் கீழேயும் ஃப்ராக்ஷன். இப்போ நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாமா. 85/3 × 100/1 மேலே போனது அப்படின்னா 1/100 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணும். இதை தான் கேன்சல் பண்ணி இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 17 டைம்ஸ் வரும், இங்கே 20 டைம்ஸ். அதுதான் 17/16 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டினாமினேட்டரில் ஒரு 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை நியூமரேட்டருக்கு ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். ஒரு தப்பு இல்லாமல் பண்ணிக்கலாம். சரியா. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் சோப்பை விரும்புவதாக கூறினார், அதனை சதவீதமாக மாற்றுங்க. 5ல் 1 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்லாம் நீங்களே பாருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. 75ல் 72 பேர் என்ன பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நான் சில இம்பார்ட்டண்டான மட்டும்தான் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. 560 மாணவர்கள் உள்ளனர், 320 பேர் சிறுவர்கள். அப்போ சிறுமிகளின் சதவீதம் அது ஜஸ்ட் எடுத்தாலே போதும். ரிமைனிங் டேர்ம்ஸை கான்செப்ட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிருங்க. 0.01க்கும் 1%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் அது இந்த மாதிரி எடுத்துருங்க. 0.01 1%க்கு இடையே உள்ள வித்தியாசம். 1% அப்படின்னா எப்படி எழுதுவீங்களா, 1/100 அப்படின்ட்டு. இப்போ 0.01 மைனஸ் 1/100னா 0.01 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது, ஆயத்த கடையில் 50% தள்ளுபடி காட்டும் பலகை இருக்கிறது, எல்லாமே அதன் அசல் விலையில் பாதி என்பதை பெரும்பாலான மக்கள் உணர்வுகள். ஓகே, ஸோ தள்ளுபடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி அப்படின்றது எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான லாபத்தில் எடுத்துக்க முடியாது. அது அவனும் ப்ராஃபிட்ல தான் விற்பான், நமக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி தோணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, அது பார்த்துக்கலாம். அது ப்ராஃபிட் நான் என்னன்னு சொல்கிறேன், அப்போ பார்த்துடலாம். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பின்னத்தின் சதவீதமாக மாற்றுங்க. இந்த 4வது கொஸ்டின்ஸ் வேற ஒன்றுமே இல்லை. இந்த படங்கள் கொடுக்கறதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது தான். திரும்பவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே நீங்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஒரு இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. இனியன் வந்து 5 டஜன் வாங்குறோம். நம்ம ஒரு டசன் அப்படின்னா 12 முட்டை. அப்ப 5 டசன் அப்படின்னா 60 முட்டை. அந்த 60ல் 10 வந்து கெட்டுருச்சு. சரிங்களா, அப்ப மீதி எத்தனை முட்டை இருக்கும், நல்ல முட்டை வந்து பாத்தீங்கன்னா 50 இருக்கும். அப்ப நல்ல முட்டைகளின் சதவீதம். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், 60ல் 50 எவ்வளவு அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா. 50 மட்டும் கணக்கு வச்சு நீங்க எடுக்கக்கூடாது. நான் வாங்கிட்டு வரதே 60, அதுலதான் 10 கெட்டு போச்சு. அப்ப மீதி எங்கிட்ட 50 இருக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். 60 முட்டையில 50 முட்டை எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். கேன்சலேஷன்லாம் உங்களுடைய ப்ராக்டிஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 0 கேன்சல் ஆகும். 100ஐயும் 6 அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிப்பேன். இங்க 3 டைம், இங்க வந்து 50 டைம். அப்ப 230/3% அப்படின்னு நம்ம போடுவோம். 250/3% அப்படின்றது ஆன்சர். அடுத்தது சிம்பிளான கான்செப்ட். ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500, அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. 7500ல் 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கான்செப்ட்ஸ் அப்படியே அடிச்சு போடுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. 7500 25%னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், அவ்வளவுதான். 2 0க்கு 2 0 அடிச்சு 75 25 பெருக்கினா உங்க ஆன்சர்ஸ். இல்லைன்னா வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4ஆல் டிவைட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 7500 4ஆல் டிவைட் பண்ணல ஆன்சர். எனக்கு பெருக்க கஷ்டமா இருக்குன்னா 25%னா 1/4 பங்கு. சரிங்களா, அதாவது 1/4 அப்படின்னு அர்த்தம். அப்ப 7500 4ஆல் டிவைட் பண்றோம். அப்ப இங்க அடிச்சிங்க அப்படின்னா 7ல் 1 டைம், மீதி 3 அங்க போயிடும். 35ல் 8 டைம் இருக்கும், மீதி 3 அங்க போயிருச்சு அப்படின்னா 7 டைம். ஸோ அப்போ 1875 அப்படின்றது நமக்கான ஆன்சராக கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி கேள்விகள்லாம் பாருங்க. இந்த கொள்குறிய வகை வினாக்கள் ரொம்ப பேசிக் தான், வர ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி 1 மார்க்ல மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துருங்க. சரிங்களா. தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கை சேமித்தார் எனில் அதன் சதவீதத்தை காண்க. 4ல் 1 பங்கை சேமித்தார் எனில் அதன் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்கப்பா.
மிஸ்டேக் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ 4ல் ஒரு பங்கு சேமிச்சிருக்காங்க. அப்போ இன்டூ 100ன்னு போடணும். அப்போ 25% சேமிச்சாருன்னு அர்த்தம். நீங்கள் அவசரத்தில் 1/4% போட்டுறக்கூடாது. 1/4%னா மதிப்பே மாறிடும். ஏன்னா அது எப்படி எழுத சொல்லியிருக்கேன், 1/4% சிம்பிள் இருந்தாலே அங்கே 100 அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கு. கிளியர் தானப்பா? அதனால அவசரத்தில் 1/4%ன்னு போட்டு விட்டுறாதீங்க. அப்போ 25% தான் ஆன்சர். தெரியுதுங்களா? ஏன்னா இப்போ இந்த 4 இது அடிச்சிங்கன்னா 25%. அதுதான் மீனிங். இந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் மட்டும் குறைச்சிடுங்க. கொஞ்சம் சின்ன, அதாவது 6th 7th தானே அப்படின்லாம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி. அதே மாதிரி தான் கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அவன் சதவீதம், 25க்கு 15, அப்போ இன்டூ 100 அப்படின்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அடித்தா 4 டைம், அப்போ 60% அப்படின்றது. 0.07% என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ இருக்குப்பா, சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதி சொல்லியிருக்கேன், 0.07/100 அப்படிங்கிற நம்ம கான்செப்ட்ஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு பாருங்க. என்ன 0.07% இப்படி எழுதுவீங்களா? அவசரத்தில் சில பேர் 7/100 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. புரியுதுங்களா? 7/100 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 7/100%. அதாவது 7%ன்னு இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 7/100ன்னு எழுதணும். அப்போ இங்கே இருக்கிறதே 0.07%. அப்போ இது எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும், 0.07 டிவைடட் பை 100 அப்படின்றது. அப்போ மேலையும் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்குனீங்கன்னா 7/1, 2, 3, 4 அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ 7/10,000 அப்படின்றது நமக்கான ஆன்சராக கிடைக்கும். மாற்றி போட்டுறக்கூடாது. 0.07 அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 7/100 அப்படின்னு அர்த்தம். இப்போ 7%னா தான் நீங்கள் 7/100ன்னு எழுதணும். புரியுதா? அங்கே கொடுத்துருக்கிறதே 0.07%. அப்போ அது எப்படி எழுதணும்னா 0.07/100ன்னு எழுதணும். மேலே, அதாவது தொகுதியில் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 தசம எண்கள் இருக்கு. அதை முழுமைப்படுத்தணும்னா மேலே 100ஆல் பண்ணால் கீழே 100ஆல் பண்ணணும். அப்போ 7/10,000 தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா 0.07% அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் டக்குன்னு அவசரத்தில் பண்ணி விட்டு போயிடும். 0.07 7/100 தானே, அப்படியே போடு அப்படின்லாம் போடக்கூடாது. சரியா? கேர்ஃபுல்லாக பேசிக் தெரிஞ்சு அப்ரோச் பண்ணுங்க. தசம எண்களை சதவீதமாக மாற்றுறது சேம், இங்கே அதே கான்செப்ட். தசம எண்கள் 0.85 மாற்றணும். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க, ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இன்டூ 100ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணியிருப்போம். தட்ஸ் ஆல். அப்போ 0.85 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோமா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ 85%. ஏன்னா இங்கே பாருங்கள் 0.85 இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 தசம எண்கள் இருக்குது. அப்போ அது முழு எண்ணா நமக்கு மாறிடும். அதே மாதிரி தான் 0.05 100ஆல் பண்ணால் 5ன்னு கிடைக்க போகுது. அங்கே பாருங்க 0.025 100ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2.5 தான் கிடைக்கும். ஏன்னா இது 100ஆல் பெருக்கி பாருங்க. 100ஆல் பெருக்கிறது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மதிப்புகள் அப்படியே எழுதி அந்த 2 0 அப்படியே எழுதுங்க. இந்த இடத்துல தசம எண்கள் 3 எண்களாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கடைசிலேருந்து 3 எண்கள் 1 2 3னா 2.5 வந்து நமக்கு முடியும். 2க்கு முன்னாடி நமக்கு 0 இருந்துச்சுன்னா அது கன்சிடர் பண்ண தேவையில்ல, விட்டுருது. ஆனால் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்துச்சுன்னா அது ஜஸ்ட் 0ன்னு போட்டு வைங்க. ஏன்னா அது தேவைப்படுது, அதனால தான். இந்த மற்ற கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பின்வரும் தசம எண்களை சதவீதமாக மாற்றுது. இப்போ 0.25 100ஆல் பெருக்குன்னா 25ன்னு கிடைக்க போகுது. தட்ஸ் ஆல். இந்த மாதிரிலாம் நிறைய ஓரளவுக்கு பார்த்துருப்போம். இந்த கொஸ்டின்லாம் பாருங்க, படங்கள் ஜஸ்ட் ஒரு சில பேசிக்கான கொஸ்டின். நீல வண்ண நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை டோட்டலாகவே நமக்கு ஒரு செவ்வக அமைப்பாக இருக்குது. அந்த செவ்வகத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2 சதுரமாக பிரித்து இது ஒரு பாகமா, ஒரு சதுரத்தை 2 பாகம், அப்போ இது 2 பாகம். அப்போ மொத்தமாக நமக்கு எத்தனை பாகம் இருக்குது, 1 2 3 4. இந்த 4 பாகத்தில் 2 பாகம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நீல வண்ணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, 1/2, அதாவது 50% நமக்கு கவர் ஆயிடுச்சு. அதான் மீனிங். ஸோ அப்படியே நடத்தும் போது சைட் பை சைட் கவனிச்சுட்டே வாங்க. ஏதாவது டவுட்னா ஜஸ்ட் நோட் பண்ணுவீங்க, லாஸ்ட்டாக கேட்கும் போது சொல்லுங்கள், நான் ரீகால் கொடுத்துட்றேன். சரி, ரிவிஷனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். அதில் முன்னாடி டாபிக்ஸும் கொடுத்துருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? வேற என்ன கொஸ்டின்ஸ், எல்லாமே முன்னாடியே பார்த்தது தான். 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.30 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில்
அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் காணுங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை ஜஸ்ட் ஒரு டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதை சதவீதத்தில் கூறுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டிஃபரன்ஸை ஜஸ்ட் ஒரு 100ஆல் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிருச்சு. கிளியரா? அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் யாது? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கோணத்தை இந்த இடத்துல மட்டும் நீல வண்ணம் கொடுத்துருக்காங்க. அப்ப முக்கோணத்தை எத்தனை பாகமா பிரிச்சிருக்கான்னு பாருங்க. 1 2 3, இந்த பிளேஸ் 1 4. அப்ப 4ல ஒரு பாகம் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க, ப்ளூ கலரை ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அதை பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா இன்டூ 100. ஸோ அப்ப கேன்சல் பண்ணா 25% இஸ் த ஆன்சர். இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் பார்த்துருங்கப்பா. கொள்குறி வகை வினாக்கள் 142.5 தசமமாக மாற்றினால், அப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த சிம்பல் இருந்திருந்தாலே டிவைடட் பை 100 எழுத சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப மேல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு தசமீன் இருக்கு. அப்ப அது என்ன பண்ணணும், 10ஆல பெருக்கினீங்கன்னா கீழையும் 10ஆல பெருக்கணும். அப்ப ஜஸ்ட் ஒரு 1000 அப்படிங்கிற கான்செப்ட். 1425 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கடைசியில இருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப இது ஆன்சர் 1.425 அப்படின்ற ஆன்சர்ஸ். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நீங்க பாருங்க. சரியா? அன்றாட வாழ்க்கையில் சதவீதம் எல்லா இடத்துலையுமே நமக்கு சதவீதம் பயன்படுது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, நிறைய இடத்துல தேவைப்படுது. குறள் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? புரியுதுங்களா? அப்ப 20% வாங்கி என்ன பண்றாங்கன்னா 25 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்போ ஒரிஜினல் பிரைஸ் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. 20% 25, அப்ப 100% என்ன அப்படின்றது கொஸ்டின். இப்படி நீங்க அப்ரோச் பண்ணாலும் ஓகே. இந்த இடத்துல சதவீதத்தின் மதிப்பு அதிகரிக்குது, அப்ப விலையும் அதிகரிக்கும். ரெண்டும் பிளஸ் என்ன சொல்லியிருக்கேன் போன கிளாஸ்லயே, நேர்மாறல் எதிர்மாறல பார்த்தோம்ல. அப்ப இது நேர்மாறல். நேர்மாறல்னா தெரிஞ்ச மதிப்பை தலைகீழா போட சொல்லியிருக்கோம். அப்ப இதை கேன்சல் பண்ணினா 20யும் 100 அடிச்சிங்கன்னா 5 டைம் 5 × 25 அப்படின்னா 125 அப்படின்றது ஆன்சரா கிடைக்கும். நீங்க அப்ரோச் பண்றது எப்படினாலும் பண்ணலாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? உங்களுடைய புரிதல் தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு உலோக டைரக்டா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? 26% அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா, 260 கிராம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சிம்பிள், போன கொஸ்டின் மாதிரியே போட்டுருங்க. 26% அப்படிங்கிறது 260 கிராம். அப்போ 100% அப்படின்றது என்ன அப்படின்னு போட்டா முடிஞ்சிருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? இப்ப இந்த 26 10ஆல பெருக்கினா 260 கிடைக்குது. அப்ப 100ஐயும் 10ஆல பெருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 1000. ஏன்னா இங்க பாருங்க, ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? தட்ஸ் ஆல். ஒண்ணுமே கிடையாது. அதாவது நீங்க எப்படி பார்த்தாலுமே ஒரு உலோக கலவையில 26% தான் தாமிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 260 கிராம் நீங்க கொண்டு வந்தாலும் அந்த உலோகத்துல தாமிரத்தின் அளவு 26% தான் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இப்ப சிம்பிளான கான்செப்ட் பாருங்க. 26%னா 26 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப 260 கிராம் என்னன்னா இது 10ஆல பெருக்கினீங்கன்னா அந்த 100ஐயும் நம்ம 10ஆல பெருக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். அதுதான் இங்க பாருங்க. இந்த இடத்துல Q அப்படிங்கிறது உலோக கலவை, அதுல 26% தாமிரம்னா 260. அப்ப மொத்த மதிப்பு 1000 கிராம் அப்படின்னு வந்துடும். சரியா? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா போட்டு போயிருங்க. சதவீதத்தினுடைய அதிகரிப்பு அல்லது குறைவு, இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, அது இம்பார்ட்டன்டா தேவைப்படும். அதாவது ஒரு கொஸ்டின்ல நமக்கு சதவீதம் அதிகரித்து திரும்ப குறையுது அப்படின்னு கேட்டானா இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். +or-x +or-y +or-xy/100 அப்படிங்கிற ஃபார்முலா. அதாவது ஒரு சதவீதம் அதிகரித்தல் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்ணிருங்க, குறைதல்னா மைனஸ் யூஸ் பண்ணுங்க. அதிகரிச்சுனாலுமே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொருளின் விலை 10% அதிகரிக்கிறது, மீண்டும் 20% அதிகரிக்கிறது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக +10, ஒய்க்கு பதிலாக 20. அந்த இடத்துல எக்ஸ் இன்டு ஒய் மல்டிபிளிகேஷன் இருக்கு, அப்படியே போடுங்க. மைனஸ்னா இந்த இடத்துல மைனஸ்னு போட்டுறாங்க. ஒரு பொருளின் விலை 10% குறைந்து மீண்டும் 20% குறைகிறது அப்படின்னா இங்க -10, இங்க -20. இந்த XY அப்படிங்கிற பிளேஸ்ல மைனஸ் இன்டூ மைனஸ், இந்த இடத்துல பிளஸ்ன்னு வந்துடும். சரியா? அப்ப அங்க 10 × 20ன்னு போட்டு கேன்சல் பண்ணணும். அதிகரிச்சு குறையுது அப்படின்னா அதே தான்,
அதிகரிக்கிற இடத்துல பிளஸ் போடுங்க, குறையிற இடத்துல மைனஸ். அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும்னா பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு கொஸ்டின் நான் இங்கே வரும்போது சொல்கிறேன், சரியா? ஆடி தள்ளுபடி விற்பனையின் பொழுது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோப்பா குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. அதாவது குறைவு அப்படின்னா எங்கிருந்து குறைஞ்சது அப்படின்னு பார்க்கணும். 90 இருந்து எவ்வளவு குறைச்சிருக்கான்? 50 ரூபாய்க்கு குறைச்சிருக்கான். அப்ப 40 ரூபாய் குறைஞ்சிருக்கா? அப்ப இந்த 90ல 40ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ், அதாவது அடக்க விலையிலேருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப பாருங்க, 0 கேன்சல் பண்ணா 400/9 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் பிரிச்சு எழுதியிருக்கு, சரியா? தட்ஸ் ஆல். 9 × 44 அப்படின்னா 396ன்னு கிடைக்கும். அது கூட ஒரு 4 பிளஸ் பண்ணா 400/9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பிறந்திருக்கு? 35ல இருந்து 50 லிட்டரா மாறி இருக்கான். அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 15 லிட்டர். 35 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர் அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த 35ல 15 எவ்வளவுங்கிறது பர்சன்டேஜ்ல நீங்க போடணும். அதுதான் மீனிங். 35ல 15% அதிகரிச்சிருக்கு. நீங்க கீழே 50ன்னு போட்டுறக்கூடாது. எங்க இருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அதுதான் போடணும். அப்ப இதை கேன்சல் பண்ணா இங்க ஒரு 3 டைம், இங்க ஒரு 7 டைம். அப்ப 300/7%. கலப்பு பின்னத்துல நீங்க மாத்தி எழுதிடணும், அவ்வளவுதான். கலப்பு பின்னமா இருந்தா கலப்பு பின்னத்துல எழுதுங்க, தசமம்னா டிவைட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போடுங்க, சரிங்களா? 3ல எப்படி கேட்டாலும் நீங்க போட்டுற வேண்டியதான். அடுத்து இங்க பாருங்க, இருக்கு லாபம் நட்டத்துக்கு முன்னாடி இந்த தனி வட்டி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? தனி வட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. தனி வட்டி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்மா. திரும்ப லாபம் நட்டம் வருவேன், ஏன்னா அதுல கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? பர்சன்டேஜும் திரும்ப அந்த டாபிக் அங்கே போகும், அதுலேயும் நான் நடத்துவேன் என்ன அப்படின்ட்டு. சில கொஞ்சம் அடுத்த லெவல் கொஸ்டின்ஸ், இது மூணுமே அப்படியே கம்பைன் பண்ணி படிச்சிடலாம். தனி வட்டி. இப்போ தனி வட்டி அப்படின்னா பாருங்க, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டு போயிடலாம். SI = PNR/100 அப்படின்றது. அதே மாதிரி இந்த இடத்துல தனி வட்டி அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ ஒரு அசல் 1000 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கான வட்டி முதல் வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 100 ரூபா கிடைக்கும். தனி வட்டி பொறுத்த வரைக்கும் அசல் தொகை எப்பயுமே மாறாது. இதெல்லாம் கூற்று காரணங்கள்ல கேட்டானா வாய்ப்புகள் இருக்கு. தனி வட்டியில அசல் தொகை எப்பயுமே மாறாது. அதே மாதிரி வட்டி முதல் வருடத்துக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் எல்லா வருடத்துக்கும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே வரும், எப்பயுமே மாறாது. ஏன் சார் வட்டி மாறாதுன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாத பட்சத்தில் நமக்கு வட்டி மாறாது. புரியுதுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு மாறுதுன்னா வட்டி மாறும், அப்பயும் நமக்கு அசல் மாறாது, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பேங்க்ல போய் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 100 ரூபா வட்டி கிடைக்குது. அப்போ உங்கள் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருந்திருக்கும்? 1100 ரூபா இருந்திருக்கும். அடுத்த வருஷத்துக்கு அந்த 1100க்கு வட்டி போடாம அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க வட்டி போடுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் தனி வட்டி அப்படின்னு நம்ம சொல்றது. புரியுதுங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுனுச்சுன்னா நமக்கு வட்டி மாறும், ஆனால் அசல் அப்பயுமே மாறாது, அந்த 1000 ரூபா அப்படியே தான் இருக்கும். கிளியரா? இதுதான் தனி வட்டி அப்படின்னு நம்ம சொல்றது. கிளியர்? அந்த தனி வட்டிலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே SI அப்படின்றது தனி வட்டியை குறிக்கும், P அப்படின்றது அசல், N அப்படின்றது ஆண்டுகளின் எண்ணிக்கை, R அப்படின்றது வட்டி வீதம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு உங்களால் எல்லா கொஸ்டினும் போட முடியும். இருந்தாலும் நான் டைரக்ட் மெத்தடுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், அது எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சிருங்க. இப்போ இந்த SI இந்த 100 இந்த சைடு வந்தால் நமக்கு மல்டிபிளாக மாறும். SI × 100 = PNR அப்படின்னு நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? அதாவது நமக்கு கொஷின்ல எதுனாலும் கேட்பாங்க, இந்த ஃபார்முலால எது வேணுமாலும் நம்ம கேட்பாங்க. தனி வட்டியும் கேட்பாங்க, பிரின்சிபலும் கேட்பாங்க, ஆண்டும் கேட்பாங்க, வட்டி இதுவும் கேட்பாங்க. இப்போ நமக்கு ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட அப்படியே கேன்சல் ஆகும். வட்டி வீதம் கேட்டிருந்தாங்கன்னா பிரின்சிபலும் என்னும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அப்படியே கேன்சல் ஆகும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? இது பேஸ் பண்ண கூட சம்ஸ் மட்டும் அப்படியே ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதில் இருக்கிறதே செலக்டடாக ஒரு 6-7 மாடல் தான். அது என்னென்னு ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதி போடுறேன், அதுக்கப்புறம் அந்த மெத்தடை உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ஃபார்முலா, SI = PNR/100. இந்த 100 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு மல்டிபிளா மாறிடும், அந்த சைடு PNR அப்படின்னு நமக்கு இருக்கும். அடுத்த ஃபார்முலா என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு ஒரு டேர்ம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், P/Q × 10. கொஷின்ல காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டு
காலம் எவ்வளவு, வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல √p/q × 10 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். அந்த இடத்துல ஏன் சார் ரூட் வரும்னா அங்க கொடுக்கக்கூடிய மதிப்பே நமக்கு பின்ன அமைப்புல வர்க்க மூலம் எடுக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது 16/25, 64/81 அந்த மாதிரி டைம்ஸ் தான் இருக்கும். அடுத்தது இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். t - 1 × 100 / n அல்லது r. அதாவது கொஸ்டின்ல இது மூணு வந்திருக்கணும். என்னென்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம், வட்டி வீதம், அப்புறம் டைம்ஸ். அதாவது ஆண்டு, வட்டி வீதம், மடங்கு அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அது நான் கொஸ்டின் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது மூணுமே கொஸ்டின்ல பிளேஸ் ஆயிருக்கணும். பிளேஸ் ஆயிருக்குன்னா அதுக்கான நம்பர் வந்திருக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் அதை பத்தி கேள்வி கேட்டிருந்தாலும் அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே t - 1. டீனா மடங்கு, n அப்படிங்கிறது ஆண்டு, r அப்படிங்கிறது வட்டி வீதம். இப்போ இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஆண்டை குறிக்கிறது. கொஸ்டின் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டானா கீழே வட்டி வீதத்தை போட்டு டிவைட் பண்ணணும். வட்டி வீதம் கேட்டிருந்தானா கீழே ஆண்டை ரீப்ளேஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்க, ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். இதுவே கொஸ்டின்ல ஆண்டும் மடங்கும் அப்படின்னு கொடுத்துருந்தானா இந்த இடத்துல தனி வட்டி பொறுத்த வரைக்கும் 0 வருஷத்துல 1 மடங்கா நமக்கு இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வைங்க. இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பேசிக்குள்ள நீங்க போக தேவையில்ல. 0 வருஷத்துல 1 மடங்கா இருக்கும். இதை வச்சு நம்ம டெஃபினட்டா ஆன்சர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது மொத்த தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்த தொகை அப்படின்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. கிளியரா? இப்ப ஒரு 1000 ரூபா எனக்கு அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபா வட்டி கொடுக்குறீங்கன்னா அந்த 1100 தான் மொத்த தொகையை நம்ம எடுத்தோம். சரியா? இப்போ மொத்த தொகை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அமௌண்ட் ஈக்குவல் டு பே இன்டூ 1 + nr/100 அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாருங்க. அமௌண்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த பின்றது 1 கூட மல்டிபிள் போனதுன்னா பீனு கிடைக்கும். இந்த பி nr/100 கூட மல்டிபிள் ஆனதுன்னா pnr/100 கிடைக்கும். அப்ப அசலு கூட வட்டி ஆட் பண்ணா மொத்த தொகை கிடைக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டைரக்டாவே ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டியில இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபார்முலாஸ். இது தனித்தனியா நீங்க பாத்துட்டீங்கனாலே நம்ம சம் ஈஸியா அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ இதுல வரக்கூடிய சம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? லிசன், லாஸ்டா நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் அதை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ அதை பேஸ் பண்ண இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டா வரக்கூடிய அப்ரோச்சஸ். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு வட்டி. அப்படியே ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அதான் இந்த கான்செப்ட். இங்க போட்டுருங்க பாருங்க. 25,000 p × n × r × 100. அதே மாதிரி இங்க கவனிங்க. நீங்க எந்த இடத்துல இங்க ரீப்ளேஸ் பண்ணாலும் ஆண்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்தை தான் இந்த இடத்துல நீங்க போடணும். அவங்க மாசம் ஒரு 6 மாசத்துக்கு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை வருடத்துக்கு மாத்தி தான் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். 6/12 அதை கேன்சல் பண்ணா 1/2 அரை வருடம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். வட்டி வீதம் கலப்பு பின்னத்துல ஒரு 6 1/4% அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 25/4% அப்படின்னு தான் மாத்தி ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இங்க ஒரு டவுட் வந்திருக்கலாம் சில பேர், 25/4% இருக்கே, அப்ப இந்த இடத்துல நம்ம 25/4 / 100 ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவே நமக்கு பர்சன்டேஜில் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால அங்கே என்ன மதிப்பு இருக்கோ நீங்க அதை மட்டும் போட்டா போதும். இப்போ இங்க 8% கொடுத்துருந்தாங்க, அதனால ஜஸ்ட் நீங்க 8 மட்டும் போட்டா போதும். 8/100 போட தேவையில்ல. அங்கேயே ஆல்ரெடி பர்சன்டேஜில் தான் ஃபார்முலாவே இருக்கு, அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ நாட்கள்ல கொடுத்தா என்ன பண்றதுன்னா /365 நாட்கள் அப்படின்னு போடுங்க. லீப் வருடம்னா 366 நாட்கள் அப்படின்னு போடுங்க. பெரும்பாலும் லீப் வந்து இதுல கிடையாது. ஆர்டினரி இயர் ஜஸ்ட்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். இந்த இடத்துல பாருங்க, அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5,000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. இந்த பாக்ஸ் மட்டும் நான் போட்டுறேன். சரிங்களா? அதாவது வட்டியும் கேட்டிருக்காங்க, மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. அப்ப 5,000 கடனா வாங்கியிருக்கான், 5% 3 ஆண்டுகள் முடிவில். அப்ப என்ன வட்டி அப்படின்னு பாக்குறேன். இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் ஆச்சு. 5 × 5 25, 25 × 3னா 75, ஒரு 0. அப்ப 750 ரூபா வட்டியே கிடைக்கும். மொத்தமா எவ்வளவு செலுத்துவாரு? இந்த வட்டி பிளஸ் அந்த ஒரு 5,000. அப்ப 5,750 ரூபா மொத்த தொகையை நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இங்கே அதே மாதிரிதான். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6,000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும். ஜஸ்ட் நீங்க மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். இங்க வட்டி மட்டும் நீங்க போட்டக்கூடாது, கடன் கூட அந்த வட்டியும் சேர்ந்து ஆட் பண்ணும். ஏன்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க.
நம்ம என்ன பண்ணோம், இதுல வட்டி தான் கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வட்டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு இப்போ இதை மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஆன்சர் வச்சு நமக்கு வட்டி தான் கேட்குறாங்களே அப்படின்னு வட்டியை மட்டும் போட்டுறக்கூடாது, அந்த வட்டி கூட அந்த அசலையும் ஆட் பண்ணி போடணும். அப்போ தான் நம்மளுடைய கடன் தீரும். நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கணும், அந்த 6000 கூட அந்த வட்டியும் சேர்ந்து கொடுக்கணும், அப்போ தான் கடன் தீரும். நீங்கள் ஆன்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு டைரெக்டாக வட்டியை மட்டும் போட்டு விட்றக்கூடாது. சரியா? இது எல்லாமே அதே கொஷின்ஸ் தான். இங்கே ஆண்டு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரே லைன் சொல்லியிருந்தேன்னா, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6700 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உயரம் அப்படின்னா சில பேர் இதை வந்து வட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இந்த 6720 அது வட்டி கிடையாது. ஒரு அமௌண்ட் இப்படி உயருதுன்னா அது மொத்த தொகையா மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். 5600 வந்து 6720 மாறி இருக்குன்னா 1120 நமக்கு வட்டியே கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கு எப்படி எழுத சொல்லியிருக்கேன், வட்டி 1120 into 100, அசல் வந்து 5600, 6% into n. இந்த ஒரே லைன்ல அப்படியே அடிச்சு விட்டு போயிருங்க. ஃபார்முலா கொடுத்தோமா, SI into 100 equal to PNR அப்படின்னு கொடுத்துருக்கும். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்களா. சமக்குறி இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே அடிக்கலாம். சில பேர் நம்ம யோசிப்போம், என்ன மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டைமும் இந்த சைடு வகுத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்டெப் எழுதும், அது தேவையில்லை. சமக்குறி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 0 கேன்சல் ஆச்சு. இந்த 56ஐயும் 112 அடிச்சிங்கன்னா 2 டைம், இந்த 0 அப்படியே இருக்கும் 20. இந்த 6ஐயும் இதையும் அடிச்சிங்கன்னா இங்க 10, இங்க வந்து 3. இப்போ இந்த 3 இந்த சைடு எடுத்து வந்தீங்கன்னா 10/3 அப்படின்னு எழுதலாம். அப்போ 3 1/3 ஆண்டுகள் அப்படின்றது ஆன்சர். இது மாதத்துக்கு எப்படி சார் மாத்துறதுன்னா 4 மாதங்கள் அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கா, அப்போ ஒரு வருஷத்தை 3 பங்குகளா நம்ம கொண்டு வச்சிருக்கோம், அதுதான் மீனிங். அப்ப ஒரு வருஷம் 12 மாசம் அப்படிங்கிறது 3னா ஒரு பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு பங்கு அப்படின்றது 4 மாதங்களா நமக்கு இருக்கும். அப்ப ஆன்சர் 3 வருடம் 4 மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாருங்க ஆப்ஷன்ல இருக்கும் 3 1/3 ஆண்டுகள். அது மாதத்துல கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி மாதமா மாத்தணும்னா இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அது வந்து அந்த ஒரு வருடத்தை குறிக்கக்கூடிய அளவுகள் அப்படின்னு அர்த்தம். 12 மாசம் 3 பங்கா இருக்கு. அப்ப ஒரு பங்கு அப்படின்னா 4 மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேட்டிருக்காங்க. தான் சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேட்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ஜஸ்ட் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் அப்படியே இருக்கும். 9 மாதத்தை 12 டிவைட் பண்ணணும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா அது ஒரு 3/4 வருடம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். 1 3/4 கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தினீங்கன்னா 7/4. இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா, இங்க பாருங்க, அதுதான் மீனிங். 46,000 இருந்தது, ஒரு வருஷம் 9 மாசத்துல 52,440 உயர்ந்தது. அப்ப இங்க இருந்து எவ்வளவு வட்டியா நமக்கு வந்திருக்கு அப்படின்னா 6,440 வட்டி வந்திருக்கு. அப்ப தனி வட்டிக்கு பதிலாக இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அசல் அப்படியே போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு ஆண்டு 7/4. இந்த 100 தான் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து ஜஸ்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் 8%. இந்த வகுத்தல் எல்லாமே நார்மலா நீங்க யூஸ் பண்ணிக்கிறது தான். அந்த பாருங்க, அந்த ஒரு ஆண்டு 9 மாதத்தை நம்ம போட்ட மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. முன்னாடியே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, டைரக்டா நம்ம மொத்த தொகை ஃபைன் பண்றது. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. நார்மலாவே ஒரு அசலே நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனா எவ்வளவோ உயர்ந்திருக்கான். ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 5 வருஷத்துல 10% வட்டி வீதத்துல 10,050 உயர்ந்திருக்கு. அப்ப அது நம்ம வட்டின்னு எடுத்துக்கூடாது, உயர்ந்தது ஆக மாறியது அப்படின்னு கொடுத்தா அது மொத்த தொகையை குறிக்கதா அர்த்தம். ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போமா, இந்த ஃபார்முலா சொல்லியிருந்திருப்போம். அதுக்குதான் ஸ்கூல் புக்கை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றேன். ஏன்னா ஸ்கூல் புக்ல பேசிக் படி உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரக்டா படிச்சு இங்க வந்தாச்சு, அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட்னா என்னது, மொத்த தொகைன்னு என்னது, இப்போ மொத்த தொகை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு வச்சு நான் இந்த ஃபார்முலா டைரக்டா கொடுத்துருப்பேன். அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 + NR/100 அப்படின்றது. அதுதான் இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. மொத்த தொகை 10,050, பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கிறேன் தெரியாது, 1 + 10 ஆண்டுகள் 5% வட்டி வீதம், அவ்வளவுதான். இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ P into 3/2 கிடைக்கும். அந்த பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கிட்டு 3/2 இந்த சைடு வந்தா 2/3 மாறும். அதை அடிச்சு போட்டீங்க அப்படின்னா 3,350 அப்படின்றது நம்மளுடைய அசல் தொகையா கிடைக்கும். தனி வட்டி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நீங்க
ஃபார்முலாக்குள்ள போயிருங்க, கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அதுதான் தனித்தனியாக ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக இந்த கொஸ்டின் தான் சொன்னேன். தனி வட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அந்த அசல் 3 மடங்காக மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின்ல ஆண்டும் மடங்கு வந்திருந்தா என்ன சொல்லியிருக்கேன், தனி வட்டி பொறுத்த வரைக்கும் 0 வருஷத்துல 1 மடங்கு அப்படின்றது. 0 வருஷத்துல 1 மடங்கு, இது வருடம் மடங்கு. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, நமக்கு பணம் எப்போ வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை நம்ம ஒரு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைனா வட்டிக்கு நம்ம பணத்தை கொடுக்கணும். அப்போதான் பணம் நமக்கு இரட்டிப்பா 3 மடங்காக கிடைக்கும். பணத்தை நான் ஒரு பெட்டியில் ஒரு 10,000 போட்டு வச்சிருக்கேன்னா, அது 100 வருஷம் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நமக்கு அந்த 10,000 அப்படியே தான் இருக்கும், எதுவுமே ஆயிருக்காது. இது சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 0 வருஷத்துல 1 மடங்கா இருக்கு. இப்போ என்னுடைய பாக்கெட்ல 1 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த 1 ரூபா அப்படியே தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலுமே. எப்ப நமக்கு அதிகமா மாறும் அப்படின்னா, பணத்தை வட்டிக்கு கொடுக்கணும். வட்டிக்கு எப்படி நம்ம கொடுப்போம், காலத்தின் அளவுகளை தான் கொடுப்போம். அதாவது ஒரு நாளைக்கான வட்டி, ஒரு வாரத்துக்கான வட்டி, ஒரு மாசத்துக்கான வட்டி, ஒரு வருடத்துக்கான வட்டி அப்படின்றது. புரியுதுங்களா? அப்ப 0 வருஷத்துல 1 மடங்குனா பணத்தை வெளியே கொடுக்காத வரைக்கும் அந்த 1 ரூபா அப்படியே தான் இருக்கும். கிளியர்? எப்ப அது நமக்கு 2 ரூபாயா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் 10 வருஷத்துல தான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா 2 ரூபாயா மாறி இருக்கு. 0 வருஷத்துல 1 ரூபா, அந்த பணம் நமக்கு 10 வருஷம் கழிச்சுதான் 2 ரூபாயா கிடைக்குது. அப்போ 1 ரூபாயில இருந்து இன்னும் 1 ரூபாயா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 10 வருஷம். இதுக்குதான் பேசிக் நான் சொல்லியிருந்தேன். தனி வட்டி பொறுத்த வரைக்கும் அசல் தொகை அப்படியேதான் இருக்கும், வட்டி முதல் வருஷத்துக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் எல்லா வருஷத்துக்கும் கிடைக்கும். 10 வருஷத்துக்கு நமக்கு 1 ரூபா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்ப இன்னும் 1 ரூபா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் நமக்கு தேவைப்படும். அப்ப 3 ரூபாயா மாறுறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கும். 4 ரூபாயா மாறுறதுக்கு 30 வருஷம் நமக்கு ஆயிருக்கும். புரியுதுங்களா? இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும். அப்ப 3 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்திருக்குது, 20 வருடங்கள் எடுத்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ அவ்வளவுதான், இது ஞாபகம் வச்சுங்க. இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. 35,000க்கு ஆண்டுக்கு 9% தனி வட்டியை காணுங்க. தனி வட்டி மொத்த தொகையும் முன்னாடி எக்ஸாம்பிள்ல போட்டு காட்டியிருக்கு. அசல் 4 ஆண்டுகள் 9.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக செலுத்தினால் அசல் காணுங்க. அசலுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். வட்டி வந்து நமக்கு 21,280 இன்ட்டு 100, அசல் தெரியாது அப்படியே வச்சிருக்கேன். 4 ஆண்டுகள் 9.5%, 9.5% அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. 9.5%, 9.5. அவ்வளவுதான். இங்க வந்து நீங்க 9.5 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 19/2 கூட நீங்க எழுதிக்கலாம். அங்க ஏன் சார் டிவைட் பை 100 போட்டீங்கன்னா, அந்த 100 தான் இந்த சைடு கொண்டு வந்து வச்சிருக்கேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல நான் 9.5 நீங்க 95/10 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா 9.5 95/10 எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. இல்லைன்னா 19/2 அது எடுத்தாலும் அதாங்க. 19 2ஆல டிவைட் பண்ணா 9.5 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் மீனிங். இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஐயும் 4 அடிச்சிங்கன்னா 2 முறை. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஐயும் இந்த டைம் அடிக்கிறேன். 21ல 10 டைம் இருக்கும். 2 அப்படின்னு 12னா இங்க ஒரு 6 டைம், 4 0 அப்படிங்கிற கான்செப்ட். இந்த 19ஐயும் நான் இதையும் அடிப்பேன். 106. 19 அப்படிங்கிறது 106ல எத்தனை டைம் இருக்கும், 19னா 95. அப்போ ஒரு 5 முறை. மீதி 11 அங்க போயிருக்கும். 11 அப்படின்னா ஒரு 6 முறை அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 5 டைம், அப்போ 0 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனில் அசலை காண்க. அப்போ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 56,500 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் மீனிங். அடுத்து பாருங்க, பாட்ஷா என்பவர் ஒரு வங்கி கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நார்மலா போட்டிருக்கான். 13% வட்டி வீதம் 16,000ல இருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு மாறும்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே அதே தான், எல்லாமே அதே கான்செப்ட் தான். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்னால எல்லாமே நம்ம பார்த்த மாடல் தான். எல்லா கொஸ்டினும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் கொடுத்துட்டு இருக்கு. அது ஒரு ரேண்டமா தான் போயிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இங்கேயும் பாருங்க, அசல் 4,500, மொத்த தொகை 5,000. அப்போ 500 ரூபா வட்டி கிடைச்சிருக்கு. அது அப்படியே டைரக்டாவே போட்டுருங்க, அவ்வளவுதான். இங்கேயும் 2,000 அசலுக்கு 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடிய வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாமே சதவீதத்தில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சதவீதம் நம்மளே சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு தேர்வில் யாழினி 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அசல் என்ன, அதாவது சதவீதம் என்ன.
25ல் 15னா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்டூ 100ன்னு போடுங்க. வைப்பு தொகையை அதன் மதிப்பில் 10ல் ஒரு பங்கை செலுத்தினார். அப்ப 10ல் 1% என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 10ல் ஒரு பங்கு இன்டூ 100 அப்போ 10% அப்படின்னு நம்ம போடுவோம். இதெல்லாமே பர்சன்டேஜில் வரக்கூடிய மாடல்ஸ் தான். இதில் ஒன்றும் பெருசாக கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே விகிதம் கொடுத்துட்டு சதவீதம் கேட்டிருக்காங்க. சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கு இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை காண்க. அப்போ ஊதியம்னா 4 பாகம், சேமிப்புனா 1 பாகம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஊதியம் 4 பாகம், அந்த 4 பாகத்துல தான் 1 பாகம் சேமிக்கிறாங்க. அப்ப இன்டூ 100னா 25% சேமிப்பாங்க. சில பேர் அவசரத்துல இது 5/1 அப்படின்னு போட்டுருவீங்க. சரிங்களா, இங்க காமனா என்ன கொடுத்துட்டாங்க, ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் உள்ள விகிதம். அப்ப சில பேர் இது 5ல் 1 பாகம் அப்படின்னு போட்டுருவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிறதே சதவீதம் கேட்டிருக்காங்க. கிளியரா? அப்ப 4ல் 1 பாகம் தான் நம்ம சேமிக்கிறோம். என்னுடைய வருமானத்துல தான் 1 பாகம் என்னுடைய சேமிப்பு. 5ல் 1 பாகம் அப்படின்னா என்னுடைய வருமானம் பிளஸ் என்னுடைய சேமிப்புல அது ஒரு தனியா சேமிப்பு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. சரியா? கொஸ்டின் தெளிவா படிச்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பாருங்க, ஜஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ், ஆப்ஷன்ஸே கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாருங்க, 2015ஆம் ஆண்டின் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச் சீட்டு 1500. தற்போது அதன் விலை 18% உயர்ந்தான். நுழைவுச் சீட்டின் விலை என்ன? அந்த 1500ல் 18% என்னன்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி போடுங்க. இல்லைன்னா டைரக்டா இந்த மாதிரி போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. 18% கண்டுபிடிச்சு அது கூட ஆட் பண்றதுக்கு பதிலாக 118/100 ஒரே ஸ்டெப்ல போட்டு ஆன்சர் பண்ணுங்க. பெருக்கிறது எல்லாமே நம்மளுடைய டேர்ம்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? இந்த மாதிரி இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 1180. 118ல் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59. அப்போ 590. 15ஆல பெருக்கிறதுக்கு நான் இப்படி எடுத்துட்டு போயிடறேன், அவ்வளவுதான். 1750 ரூபாயா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் போட்டு போயிடுவேன். தட்ஸ் ஆல். ஏன்னா சில பேர் டாக்டர் எதனால 118 போட்டீங்கன்னா, இப்போ 100/100னா நமக்கு பர்சன்டேஜ் எதுவும் மாறாது, நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்ப இருக்கிறதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 18%னா அது 118 மாறி இருக்கும். அதுதான் நமக்கான மீனிங். இவற்றுள் எது பெரியது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க நார்மலான ஆன்சர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்து வைங்க. இவற்றுள் எது பெரியது? 16 2/3 பாகம்னா இது எப்படி எழுதலாம்? 3 × 16னா 48 பிளஸ் ஒரு 2னா 50/3. இங்க 2/5, அங்க 0.17. இது நார்மலா போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். 50/3 ஏன்னா மேல தொகுதி பெருசா இருக்கு, கீழே என்னவா இருக்கு, சின்னதா இருக்கு. இப்போ எப்படி பார்த்தாலுமே 16 பாயிண்ட்னு கிடைக்கும். 2/5 நமக்கு ஆன்சர் 0 பாயிண்ட்ல தான் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. ஏன்னா 2 5ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுவீங்க. அப்ப இருக்கிறதுல பெரிய மதிப்பு அப்படின்னா இதுதான் முழுமையான மதிப்பு. அப்போ 16 2/3. இந்த கொஸ்டின் பாருங்க, சதவீதத்துல ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது. எனில் 75% தண்ணீர் நிறைய அதில் இன்னும் எத்தனை லிட்டர்கள் தண்ணீர் தேவைப்படும்? அப்ப 200ல் 40% ஆல்ரெடி நிரம்பி இருக்கான். அப்ப எவ்வளவு நிரம்பி இருக்கு இந்த இடத்துல? நமக்கு 80 லிட்டர் நிரம்பி இருக்கு. அப்ப 200ல் 75%னா 150 லிட்டரா இருக்கும். அப்ப 150ல் ஆல்ரெடி 80 நிரம்பி இருக்கு. அப்ப இன்னும் 70 லிட்டர் நிரம்பி இருந்துச்சுன்னா ஆன்சர்ஸ் கரெக்ட். இதான் டயக்ராம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு. அதுல வந்து ஒரு 40% தண்ணீர் இருக்கு. அந்த 40% தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டர் சொல்லிட்டாங்க? 80 லிட்டரா இருக்கு. ஏன்னா 200 லிட்டர்ல 40%னா நமக்கு 80 லிட்டர் கிடைக்குது. சரியா? அப்ப 75% நிறைய இன்னும் எவ்வளவு தண்ணீர் நிரம்ப வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 200ல் 75%னா 150 லிட்டரா இருக்கும். ஆல்ரெடி 80 நிரம்பி இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 70 நிரம்ப இருந்துச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த 75% தண்ணீர் நிரம்பிடும். கிளியர்? எல்லாம் மாத்தி போட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஒரு தொகை அவ்வளவுதாங்க. ஸோ இதுல வந்து ஒன்றும் பெருசாலாம் கொஸ்டின்ஸ் கிடையாது, சிம்பிளா தான் இருக்கு. எல்லாமே நம்ம பார்த்த மாடல்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது. எனில் அந்த தொகையும் வட்டி வீதத்தையும் காண்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் போடுறேன் பாருங்க. ஒரு தொகை 2 வருஷத்துல 6200, 3 வருஷத்துல 6800. ஃபர்ஸ்டே சொன்னோமா, தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? அசல் தொகை மாறாம அப்படியே இருக்கும். வட்டி முதல் வருடத்துக்கு என்னவோ அதே தான் எல்லா வருடத்துக்கும் நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க 2வது வருஷத்துல இருந்து 3வது வருஷத்துக்கு வட்டி மட்டும் தான் உயர்ந்திருக்கும். 6200ல இருந்து 6800க்கு வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் 600 ரூபா உயர்ந்திருக்கும்.
புரியுதுங்களா? அப்ப கவனிங்க. அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி என்ன கிடைச்சிருக்கும்? 1200 கிடைச்சிருக்கும். 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த 2 வருஷத்துக்கு 6200 எனவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அசல் தொகை கூட வட்டியும் சேர்ந்ததுனால தான் இந்த 6200 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 6200ல இருந்து இந்த 1200 மைனஸ் பண்ணா நமக்கு பிரின்சிபல் 5000 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 5000 தான் 2 வருஷத்துல 6200 மாறி இருக்கு. 3 வருஷத்துல 6800 மாறி இருக்கு. ஏனில அந்த தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகை எவ்வளோ? 5000 அப்படின்னு கிடைச்சிருச்சு. வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப பிரின்சிபல் பாருங்க 5000, 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல. வட்டி எவ்வளவு கிடைச்சது 2 வருஷத்துக்கு? 1200 இன்ட்டு 100 அப்படின்னு எழுதிக்கலாம். SI இன்ட்டு 100 ஈக்குவல் டு PNR அப்படின்னு எழுதியிருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஒரு 3 0, இங்க இருக்கக்கூடிய ஒரு 3 0. இந்த 2ஐயும் 10ஐயும் அடிச்சிங்கன்னா 5, இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அப்படியே அடிச்சிடலாம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% அப்படின்னு நம்ம எழுத முடியும். கிளியர்? அவ்வளவுதான். இந்த ஒரு கொஸ்டின். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் அப்படின்னு நீங்க இந்த பாருங்க 100லாம் வச்சு கூட பெருசா போட தேவையில்ல. நான் சொல்ற மாடல் எடுத்து 0 வருஷத்துல 1 மடங்கா இருக்கு. 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆண்டு கொடுத்துருக்கணும், மடங்கு கொடுத்துருக்கணும், வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? T-1 into 100 divided by n அல்லது r அப்படின்னு கொடுத்துருக்கணும். எத்தனை மடங்கு மாறணும்னு சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு. T அப்படிங்கிறது மடங்கு குறிக்கிறது. அப்ப 2 மைனஸ் 1னா 1 இன்ட்டு 100னா 100. வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த r அப்படின்றது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வச்சுப்போம். கீழே ஆண்டை போட்டு டிவைட் பண்ணணும். அப்ப ஆண்டு 4 ஆண்டுகள்னா 25% அப்படின்றது ஆன்சர். அதனால தனி வீட்டுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை பார்த்துடலாம், ஒன்றும் இல்லை. இந்த மாடல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் அது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சதவீதம் என்பது 100ஐ கொண்ட ஒரு பின்னம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டது. இந்த கூற்று காரணங்கள் சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னமாகும் கூற்று காரணங்கள்ல. அதனால நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் இந்த லாஸ்ட் பேஜஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துருங்க. எந்த டாபிக் படித்தாலும் சரி, எல்லா லெசன்லையுமே லாஸ்ட்டாக பாட சுருக்கம் அப்படின்னு இருக்கும். அது டெஃபினட்டாக ஒரு டைம் பார்த்துருங்க. நான் சம்மை மட்டும் பார்த்துட்டு அப்படின்லாம் விட்டுறாதீங்க. கூற்று காரணங்கள் இதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க பெரும்பாலும். இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுட்டாலே நீங்கள் எப்படி காரணங்கள் கேட்டாலும் ஆன்சர்ஸ் கொடுத்துட முடியும். சதவீதம்னா பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னம், டெஃபினட்டாக கரெக்ட். ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு அந்த பின்னத்தின் பகுதியையும் தொகுதியையும் 100ஆல் பெருக்க வேண்டும். கரெக்ட். நீங்க 2 கூட பெருக்கிட்டாலும் ஜஸ்ட் ஒரு 100ஆல் பெருக்கினாலே முடிஞ்சிருச்சு, போதும். அவ்வளவுதான். பின்னங்களை சதவீதமாக மாற்றுவது 100ஆல் பெருக்க வேண்டும். அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, பார்த்தீங்க. அசல்னா கடனா வாங்குறது, இல்லைன்னா வழங்கிய தொகை, நான் கொடுக்குற தொகை. இது ரெண்டுமே அசல் தொகை தான். கடனாக பெற்றவர் அந்த அசலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தியதற்காக ஒரு கூடுதல் தொகையை அசலுடன் சேர்த்து தர வேண்டும். அந்த கூடுதல் தொகையை வட்டி எனப்படும். கரெக்டு தான். நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்தியதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்கு பேர் வட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ட்ரெஸ்ட், அதான் மீனிங். வட்டி வீதம் என்பது அசலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சதவீதத்தில் கணக்கிடணும். டெஃபினெட்லி அதுதான் யூஸ் பண்ணணும். நேரம் என்பது கடன் பெறப்பட்ட அல்லது வழங்க, நான் கொடுக்கறது இல்லைன்னா வாங்குறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் தான் காலம் அப்படின்னு நம்ம சொல்றது. மொத்த தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கடன் பெற்றவர் கடன் அளிப்பவருக்கு திருப்பி அளிக்கும் தொகையாகும். இதை மொத்த தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதானே எழுதி போட்டா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அதுதான் அசல் பிளஸ் வட்டி என்ற சூத்திரத்தின் மூலம் காணலாம். தனி வட்டியை பின்வரும் சூத்திரம் மூலம் காணலாம். PNR/100. அது நம்ம முன்னாடியே கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. இதுல வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இருக்கக்கூடிய ரீகால் டேர்ம்ஸ். இது முடிஞ்சிருச்சு இந்த டைம். ஓகேங்களா? இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது சம்ஸ் தேவைப்படுதா? நம்ம அடுத்தது போய்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த டாபிக் வந்துடலாம். வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற டாபிக். CA அண்டு பர்சன்டேஜ், அதாவது கூட்டு வட்டி, அப்படியே அதனுடைய கண்டினியூஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுலேயே பர்சன்டேஜில் வரக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கூட்டு வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துடலாம். அதுக்கு அடுத்தபடியாக சதவீதம் என்னன்னு பார்த்துடலாம். அறிமுகம். கூட்டு வட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், பார்த்து வைங்க. எல்லா எக்ஸாம்லையும் இந்த டாபிக் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. TNPSCல எழுதினீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5 கொஷின் 6 கொஷின்லாம் இந்த ஒரே டாப்பிக்கில் கேட்குறாங்க.
தனி வட்டி கூட்டு வட்டியில். ஒரு பிரபஞ்சத்தில் மிக வலிமையான சக்தி டேஷ் ஆகும், கூட்டு வட்டி தான். சரிங்களா? ஒரு பிரபஞ்சத்தின் மிக வலிமையான சக்தினாலே அது கூட்டு வட்டி தான். இந்த கூற்றை நீங்கள் எவ்வாறு நிறைவு செய்வீர்கள்? உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த கூற்றை கூட்டு வட்டி என்ற வார்த்தையை கொண்டு நிறைவு செய்தார். டெஃபினெட்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி இப்போ நான் ஒரு 100 ரூபா கொண்டு வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அது 110 ரூபாயா மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? இனிஷியலாக நீங்கள் பண்ணி வச்சது ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தொகையாகவே இருக்கும். இனிஷியலான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டிங்கனால ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு நம்ம கூட்டு வட்டி சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும், எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. ரிப்பீட்டடாக நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கணும்னாலே கூட்டு வட்டி மூலியமாக தான் கிடைக்கும். இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு பிரின்சிபல் 1000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ முதல் வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஆண்டு முதல் வருடம். அப்போ ஏன் சார் இங்கே தனி வட்டிக்கு 100 ரூபா தான் கிடைக்குது, கூட்டு வட்டிக்கு 100 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்றது எப்பயுமே 2வது வருடத்துல தான் கூட்டு வட்டியே நமக்கு ஃப்ரேம் ஆகும். முதல் வருஷத்துல தனி வட்டி மட்டும்தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும். கூட்டு வட்டி எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 2வது வருஷத்துல மட்டும்தான் கிடைக்கும். இதனால ஞாபகம் வச்சுங்க, அப்படியே கேட்க வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? கூட்டு வட்டி 2வது வருஷத்துல தான் ஃப்ரேம் ஆகவே ஆரம்பிக்கும். முதல் வருஷத்துல எல்லாத்துக்கும் தனி வட்டி தான். அப்ப 2வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கான அசல் முதல் வருஷத்துல 100 ரூபா, அந்த 100 ரூபா இந்த அசல் கூட சேர்ந்து 1100 ரூபாயா மாறும். முன்னாடி நான் சொன்னல, நான் பேங்க்ல கொண்டு போய் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன்னா 100 ரூபாய் எனக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி போடுறாங்க. 2வது வருஷத்துல என்னோட அக்கௌண்ட்ல 1100 ரூபான்னு இருக்கும். அந்த 1100 ரூபாய்க்கு வட்டி போடுறீங்கன்னா அதுக்கு பேரு கூட்டு வட்டி. 1000 ரூபாய்க்கே நான் வட்டி போட்டேன்னா அதுக்கு பேரு தனி வட்டி. அதுதான் மீனிங். அப்ப 1100க்கு 10% அப்படின்னா 110 ரூபாய் கிடைக்கும். அடுத்து 3வது ஆண்டுகள் இந்த 2வது வருஷத்துக்கு கூட 2வது வருஷத்துக்கான வட்டியை ஆட் பண்ணிடணும். அப்ப 1210 ரூபாய் எனக்கு வந்து என்ன கிடைக்குது, அசல் தொகையா மாறிடுச்சு. அப்ப 1210ல 10%னா 1210ல 10% 121. அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப 3 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 331 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதுவே தனி வட்டி அப்படின்னா எனக்கு ஒரு 300 ரூபா தான் கிடைக்கும். ஆனா கூட்டு வட்டியில 331 ரூபா கிடைச்சிருக்கு. அதுதான் நமக்கான மீனிங். கிளியர்? இது நம்ம கூட்டு வட்டி அப்படின்னு நம்ம சொல்றது. கூட்டு வட்டியில நமக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அது இனிஷியலாவே நீங்க பேசிக்காக படிச்சிருங்க. அந்த ஃபார்முலாஸ் ஒரு ரீகால் பண்ணிட்டு சம்ஸ்குள்ள நான் போயிடுறேன். முடிஞ்ச அளவு நீங்க கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவே போடுங்க. நீங்க பெரும்பாலும் அப்படியே ஆன்சர் கேன்சல் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus N R by 100. R by 100 whole power N. Amount equal to P into 1 plus R by 100 whole power N. இந்த இடத்துல நம்ம தனிப்பட்ட முறையில் கூட்டு வட்டி ஃபைன் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா வச்சு மொத்த தொகை கண்டுபிடிப்போம். மொத்த தொகையிலிருந்து அசல் தொகையை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும், கூட்டு வட்டி கிடைச்சிரும். இப்போ இதுவே இங்கேயும் அதே மாதிரி தான். அவங்க காலங்கள் வருடத்துக்கு கொடுத்தா நீங்கள் வருடத்துக்கு மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ணணும். சரிங்களா? அது நாட்கள் அப்படின்னா பெரும்பாலும் இங்கே வரப்போகிறது கிடையாது. அதை நாட்களாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வருடத்துக்கு மாற்றி தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு இங்கே இல்லை ஸ்கூல் புக்கில். ஜஸ்ட் ஆண்டு 10 ஆண்டுனா 10ன்னு போடுங்க, 2 ஆண்டுனா 2ன்னு போடுங்க, 3 ஆண்டுனா 3ன்னு போடுங்க, அவ்வளோதான். இதுவே அரை ஆண்டுக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வட்டி பாதியாக குறையும். R/2 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2n அப்படின்னு எழுதுவோம். வட்டி வீதம் பாதியே குறையும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு 5%, அடுத்த 6 மாசத்துக்கு 5%, அப்படி பிரிச்சு வாங்கும்போது நமக்கு இதை விட இதுல வட்டி அதிகமாக கிடைக்கும். அதுதான் மீனிங். இதுவே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா அந்த வட்டியை 4 பாகமா பிரிச்சுக்கிறேன். இப்போ ஒரு 20% வருஷத்துக்கு வட்டி போடுறோம்னு வைங்களேன், இத 4ஆ பிரிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு காலாண்டு, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு 5%, அடுத்த 3 மாசத்துக்கு 5%, அடுத்த 3 மாசத்துக்கு 5%, அடுத்த 3 மாசத்துக்கு 5%. அப்ப எனக்கு ஒரே டைமா 20%ல வாங்குறதை விட இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வாங்கினா எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த கான்செப்ட் R/100 to the power 4n அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 ஃபார்முலாஸ் இதுலயே நமக்கு இதை நான் ரப் பண்ணிடுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த அமைப்புல இருக்கணும் வைங்களேன், A/B/C, அதாவது கலப்பு பின்னத்துல ஒரு 3:1/4 அப்படிங்கிற கால அமைப்பு வந்து பின்ன அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R/100 whole power A into 1 plus B/C into R/100 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம்.
புரியுதுங்களா? அதாவது முழுமையான வருடத்துக்கு டைரக்டா இப்போ ஒரு 2 1/3 ஆண்டுகள் அப்படின்னா ஏவுக்கு பதிலாக இங்கே 2ன்னு போட்டுருவோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 1/3 ஆண்டுகள்னா இந்த B/C அதுதான் அந்த கான்செப்ட். 1/3 அப்படிங்கிற கான்செப்ட்ல இது எழுதுவோம். கிளியரா? இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தபடியா வட்டி வீதம் நமக்கு வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த ஃபார்முலா 1 + R/100. இது வந்து ஒரு முதல் வருஷத்துக்கு இந்த வட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வருஷத்துக்கு நமக்கு வட்டி மாறுது அப்படின்னா இங்க R2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. முதல் வருஷத்துக்கு R1, அடுத்த வருஷம் R2, அதுக்கு அடுத்த வருஷம் R3/100 அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவோம். கிளியர்? அப்போ முன்னாடி ஒன்று பார்த்தோமே சார், அந்த காலம் வட்டி வீதம், அதாவது வருடம் மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துங்க. வருடம் மடங்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 வருஷத்துல 1 மடங்கு அப்படின்னு எடுக்கக்கூடாது. அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அந்த இதை நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ 2 வருஷத்துல இல்லைன்னா 4 வருஷத்துல இரட்டிப்பாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துல இரட்டிப்பாகுது. அப்போ அடுத்தது 8 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா 2 ஸ்கொயரா மாறி இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இரட்டிப்பனா அந்த டைம் பவர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. இரட்டிப்பனா 2^1. அதுக்கு கீழே என்ன பண்ணுங்க, அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 2 கியூப் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 4 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னா அந்த மடங்காகிறத பவர்ல வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும். 2^1, அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 2 கியூப் அப்படின்றது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இங்க இரட்டிப்பா இருக்கும், இங்க 4 மடங்கா இருக்கும், இங்க 8 மடங்கா இருக்கும். அப்ப இந்த சைடு அந்த வருடத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 வருஷத்துல இரட்டிப்பு, இன்னொரு 4 வருஷத்துல 4 மடங்கா மாறிடுச்சு. அப்ப இன்னொரு 4 வருஷத்துல நமக்கு 8 மடங்கா மாறி இருக்கு. இந்த சைடு வருடத்தை அப்படியே டபுளா பண்ணக்கூடாது. வருஷம் இனிஷியல் என்ன இருந்துச்சோ அந்த வருடம் அப்படியே வந்துட்டு இருக்கும். 4 வருஷம், அடுத்து 8 வருஷம், அடுத்து 12, அடுத்து 16. அமௌண்ட் தான் நமக்கு அப்படியே டபுள் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கிளியரா? இவ்வளோ தான் இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபார்முலாஸ். ஸோ இது ஒரு டைம் ஜஸ்ட் பார்த்து வைங்க. பிரேக் முடிச்சுட்டு இதனுடைய சம்ஸ் எல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? கூட்டுவட்டில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. ஆக்சுவலா வட்டியை அசலுடன் சேர்க்கும் இந்த காலகட்டத்தை மாற்று காலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதனால ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? வட்டியை அசலுடன் சேர்க்கும் இந்த காலத்தை நாம் மாற்று காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பார்த்து, வட்டியை அசலுடன் சேர்க்கும் காலகட்டம், இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, ஆக்சுவலாக ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்றது. வட்டியை அசலுடன் சேர்க்கும் இந்த காலகட்டத்தை மாற்று காலம் அப்படின்னு ஒரு காரணங்கள், கூற்று காரணங்கள்ல வரும். அது ஜஸ்ட் பார்த்து வைங்க. மாற்று காலம் அப்படின்னா இதுதான் மீனிங். வட்டியை அசலுடன் சேர்க்கும் காலம், அதுதான் மீனிங். அது லாஸ்டா நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த டெஃபினேஷன்ஸ். அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். 1 மார்க்ல அதே கூட கேட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலா நம்ம முன்னாடியே பார்த்தது தான். கொடுக்கப்பட்ட அசலுக்கான தனி வட்டியை காண பயன்படும் சூத்திரம். தனி வட்டியாக தான் கொடுத்தது. இங்க பாருங்களா, அந்த ஸ்கூல் புக்ல நமக்கு அதாவது முன்னாடி இருந்த லெசன்ஸ் 7th 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி. அப்ப 73 நாட்கள் அப்படின்னா தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அசல் 9000, 8%, 73 நாள் அப்படின்னா 73/365, ஓவராலா ஒரு 100. இதை போட்டு இப்படி நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம்னா நமக்கான ஆன்சர் 73 அடிச்சிங்கன்னா ஒரு 5 முறை. அப்ப 9 × 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72/5. தட்ஸ் ஆல். அப்போ இது கேன்சல் பண்ணி போட்டால் நமக்கான வட்டி என்ன அப்படின்னு கிடைச்சிடும். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது 10% வட்டி விகிதத்தில் 3600 மாறும்? சேம் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஃபார்முலா படி நம்ம போட்டுற வேண்டியதான். இந்த கொஸ்டின் அந்த நாட்களுக்காக நான் ரீப்ளேஸ் பண்ணி காட்டியிருந்தது. ஃபார்முலாஸ் பாருங்க, எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோமா, டிக்டோஸ் அந்த ஃபார்முலாஸ். முழுமையான ஆண்டுகளுக்கு இதை இங்கே கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அங்கே சார் R/2 / 100ன்னு போட்டோம். இங்கே R/200 அப்படின்னாலுமே கரெக்டு தான். அந்த கான்செப்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, R/2 / 100. இப்போ சில பேருக்கு அந்த டவுட் வந்துருக்கும், 100ங்கிறது மேலே போனால் எங்கே வரும் அப்படின்னா 2 கூட தான் வரும். என்ன டவுட்டாக இருக்குன்னா /1 ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ R/200 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். காலாண்டு அப்படின்னு அவருக்கு வரும் பொழுது R/400 ஹோல் பவர் n. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது நாம் பெறும் தொகை தான் இந்த ஃபார்முலா.
A by 100. இது ஏங்கிறது வட்டி வீதத்தை குறிக்குது. R1 by 100, இங்க R2 by 100, R3 by 100 அந்த மாதிரி. அடுத்து இங்க பாருங்க காலங்கள் என்ன வருது அப்படின்னு பாருங்க. A, B by C ஆண்டுகள் என பின்னத்தில் இருக்குமானால் நாம் பெறும் தொகை அப்படின்றது. அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power A எழுதிருந்தோமா? அதே மாதிரி அடுத்து 1 plus B by C into R by 100. நீங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாவே படிச்சிருங்க இந்த டைம். இது இப்படி எழுதிக்கங்க 1 plus B by C into R by 100 இந்த மாதிரி. இங்க B by C into R divided by 100 போட்டு குழப்பிக்க தேவையில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துருங்க. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இருக்குது. இப்போ இதில் டைரெக்டான ஃபார்முலாஸ் மெத்தட் தான். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4000 அசல், வட்டி வீதம் 5%, ஆண்டு 2 ஆண்டுகள். டைரெக்டாக அந்த ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n. 1.5 ஆண்டுகள் அப்படின்னு வந்துட்டாலுமே என்ன பண்ணணும், காலத்தை நீங்கள் பிரித்து எழுதிக்கணும், அவ்வளோதான். 1.5 ஆண்டுகள் A B by C அப்படிங்கிற ஃபார்மேட்டா, அப்போ என்ன ஃபார்முலா இருக்குது, அந்த லாஸ்ட்டாக வரட்டு 1 plus B by C into R by 100 அப்படின்னு எழுதணும். இங்கே அதே மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முழுமையாக கண்டுபிடிக்கணும். 3/4 ஆண்டுகளுக்கு நம்ம அந்த மெத்தட். ஆனால் இங்கே கவனிங்க, இந்த டேர்முக்கு அரை ஆண்டுக்கு எப்படி சார் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா அதே ஃபார்முலா தான். அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 200 whole power 2n அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்க இதுக்கான ஃபார்முலாஸ் அப்படி கீழே வரும். இந்த பாருங்க இந்த இடத்துல R by 200 இருந்துச்சா, அப்போ 1.5 ஆண்டுகள் எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு பாருங்க. 1/2 ஆண்டுகள் அப்படின்னா 2 into 1 2னா ப்ளஸ் 1, அப்போ 3/2, அதாவது 1.5 வருடம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 3/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். அதை 2 அடிச்சிங்க அப்படின்னா ஹோல் பவர் 3 அப்படின்னு கிடைக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதுவே காலாண்டு அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். காலாண்டு லாஸ்ட்டாக பார்த்துருந்தது. இங்கே பாருங்க இந்த ஃபார்முலா 3/4 ஆண்டுகள். ஏன்னா அது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால இப்போ 1.5 ஆண்டுகள்னா கரெக்டாக நமக்கு 3/2ன்னு வருது, அந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 4n, அந்த 4 கேன்சல் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். பவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே முழுமையான மதிப்பு வந்தால் தான் நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஒரு 3/4 7/8 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த B by C into R by 100 அப்படிங்கிற ஃபார்முலா. ஏன்னா 2 3/4 நான் எழுதி போட்டிருந்தேன்ல, அப்போ ஏவுக்கு பதிலாக 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, B by Cக்கு பதிலாக 3/4. அதை கேன்சல் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் போட வேண்டியதான். பாயிண்ட் வர மாதிரி இருக்க மதிப்பு எல்லாமே அக்யூரேட்டாக பாயிண்ட் வர மாதிரி டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷன்ஸில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க, பாயிண்ட் வராது எல்லாமே. கிளியரா? பயன்பாடுகள் மக்கள் தொகை அதிகரிப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த சூத்திரம் நமக்கு தேவைப்படும். கூட்டு வட்டி எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா அமௌண்ட்டுக்கு மட்டும் பயன்படாது, ஜஸ்ட் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் யூஸ் பண்ணுவோம். P into 1 plus R by 100. ஏன்னா வருஷம் மக்கள் தொகை அதுலேருந்து எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000ல் 10% இன்க்ரீஸ் ஆகுது முதல் வருஷத்துக்கு. அப்போ அதுலேருந்து இன்னொரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் மீனிங். குறைதல் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணிடுவோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்முலாஸ் அப்படியே ரிட்டர் சொல்லிடுறேன். பின்பு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க, P into 1 plus R by 100 whole power n. முன்பு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஒரு ஊருடைய மக்கள் தொகை இப்போ 1000 இருந்துச்சு, வருஷம் 10% அதிகரிச்சதுனால தான் இப்போ 1000 இருக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. கிளியரா? இதுவே சாரி மாற்றி சொல்லிட்டேன், அதாவது பின்புல அதிகரித்தல் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, பின்புலையே குறைதல் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இதுவே முன்புல அதிகரித்தல் அப்படின்னா இதான் ஃபார்முலா, P divided by 1 plus R by 100 whole power n. இதுவே பின்புல குறைதல் அப்படின்னா முன்புல குறைதல் அப்படின்னா இந்த ஃபார்முலா. பின்பு அப்படின்னு வந்துட்டாலே ஸ்ட்ரெயிட்டா ஒரே மல்டிபிள்ல போயிடும். முன்பு அப்படின்னு வந்துச்சுன்னா டிவைடட் டேர்ம்ல எழுதுங்க, அதுதான் மீனிங். முன்புல அதிகரித்தல் அப்படின்னா பிளஸ் யூஸ் பண்ணுங்க, முன்புலயே குறைதல் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணி போடுங்க, நமக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். கிளியர்? இந்த 4 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க. இது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். வளர்ச்சி வீதம் கொடுக்கப்பட்டால், செல்களின் வளர்ச்சி, இயந்திரங்கள், வாகனங்கள், பயன்பாட்டு உபகரணங்கள், இது எல்லாமே அதுக்கான மெத்தட்ஸ். பாருங்க கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். மைனஸ்ல வந்திருக்கு, இரு சகனம் வாகனம் ஒன்றின் விலை.
2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000. அப்ப தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இப்ப என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்கிருந்து இங்க வரணும். கொஸ்டின்ல முன்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னா அந்த ஃபார்முலா போயிடாதீங்க. தாண்டி வரும் அப்படிங்கும் போது நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இப்ப இந்த மதிப்பு கொடுத்துட்டு 64,512 அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தெளிவா போடும். இல்லைன்னா தற்போதைய மதிப்பு 70,000 அப்படின்னு கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் ஒண்ணுமே கிடையாது. முன்பு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா டிவைடட் பை ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. பின்பு அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ஃபார்முலாஸ் இங்க பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000. அப்போ 1 - 4/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு வகை பாக்டீரியா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒன்று இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது. முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி 10% வளர்ச்சி 3வது மணி நேரத்தில். அப்போ இதான ஃபார்முலா. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா. அப்போ P × 1 + R1/100, 1 + R2/100, 1 + R3/100. அப்போ இங்கே பாருங்க, அதிகரித்தல் அப்படின்னா ப்ளஸ், குறைதல்னா மைனஸ், அதிகரித்தல்னா ப்ளஸ். அங்கே எப்படினாலும் மாறலாம். அதிகரித்தல்னா ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, குறைதல்னா மைனஸ். மற்றபடி நார்மல் கேன்சலேஷன் எல்லாமே போட்டு மல்டிப்ளிகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் போடுறத மல்டிப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்ட்டு மல்டிப்ளிகேஷனில் லைன் அரேஞ்ச்மெண்ட் எங்கெங்கேயோ போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி இப்போ 92 அப்படின்னு போடுறோன்னா ஒரு 210, 5 9 45 அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் அரேஞ்ச்மெண்ட்டை எங்கெங்கே எழுதி இப்போ ஒரு 0 5 7 அப்படின்னு எங்கெங்கேயோ லைன் அரேஞ்ச்மெண்ட்டை மிஸ் பண்ணும். அதனால மல்டிப்ளிகேஷனை ஒரே ஒரு டைம் பண்ணுங்க, தப்பு இல்லாமல் பண்ணுங்க. அவ்வளோதான். ஏன்னா அதில் தேவையில்லாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஒரே டைம் மட்டும் தான் பண்ணணும். திரும்ப ரீசெக் பண்ணுறேன் அப்படிலாம் போகக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுக்கிறீங்களா, தாராளமாக எடுத்து தப்பு இல்லாமல் போட்டு வந்துடுது. ஃபாஸ்ட்டாக போடுறேன் அப்படிங்கிற அப்ரோச்மெண்ட்டில் ஒரு 10 செகண்டில் போட்டுட்டு அதை தப்பாகிட்டு திரும்பலாம் செக் பண்ணக்கூடாது. சரி, அதுதான் பெரிய பண்ணுற மிஸ்டேக்கு எக்ஸாமில். இங்கேயும் பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப வருஷமாக கேட்டே இருக்காங்க, பார்த்து வைங்க சரிங்களா. இப்போ நடந்த எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டேன்னு ஆக்சுவலாக பார்த்தது. டெட் எக்ஸாமில் அந்த பேப்பர் 1க்கான தகுதி தேர்வில் இந்த மாதிரி கொஸ்டின் அப்படியே இருந்துச்சு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வீதம் அதிகரிக்கின்றது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை இந்த அளவுக்கு இருக்கு. 2016 மற்றும் 20ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 2018 அப்ப 20 வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, அதுதான் எடுத்திருக்காங்க. அதாவது ஒண்ணுமே கிடையாதுப்பா. ஸோ இப்போ 2018 இந்த மக்கள் தொகை, அப்போ 2020 அப்படின்னா பின்னாடி நான் போறேன். அப்படி பின்னாடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா இந்த மெத்தட் 53/50 அவ்வளவுதான் ரிவர்ஸ் எழுதியிருக்கு. இதுவே முன்பு அப்படின்னு கேட்டா இந்த டேர்ம் ரிவர்ஸ்ல வந்துடும், வேற ஒண்ணுமே கிடையாது. பின்பு அப்படின்னா கீழே 100 வந்திருக்கும், மேல இன்க்ரீசிங்னா இன்க்ரீசிங், டிக்ரீசிங்னா டிக்ரீசிங். முன்பு அப்படின்னா மேல 100 போயிடும் அந்த பர்சன்டேஜ் வேல்யூ, கீழே இன்க்ரீசிங்னா இன்க்ரீசிங், டிக்ரீசிங்னா டிக்ரீசிங். இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பின்பு அப்படின்னா ஒரு 110% இந்த மாதிரி எழுதுவோம். இதுவே முன்பு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 100/110 அவ்வளவுதான் முடிச்சுது. சரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இந்த டேர்ம் நீங்க கேன்சல் பண்ணா 2020க்கு கிடைக்கும். இந்த டைம் 2016க்கான மக்கள் தொகை நமக்கு இருந்திருக்கும். சரிங்களா, அதுதான் மீனிங். கேன்சலேஷன் மட்டும் பாருங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பாயிண்ட்ல வந்துருக்குங்களா இந்த மாதிரி வேல்யூ. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெருக்கல் வராது, அதெல்லாம் நீங்க தெளிவாக போடணும். ஜஸ்ட் இல்லைன்னா இந்த கொஸ்டினை மெமரி பண்ணிடுங்க. எனக்கு பெருக்க கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சரை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுல போயிருங்க. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த டைம் எதுலையும் கேன்சல் ஆகாது. இது எல்லாமே நீங்க பெருக்கி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும். இந்த டைம்லாம் பாருங்க, இது ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அதுக்காக தான் சொல்றது. 53 × 53 இந்த டைம் கூட பெருக்கணும், கண்டிப்பா டைம் எடுக்கும். ஜஸ்ட் மெமரைஸ் கூட பண்ணிட்டு போயிருங்க. கிளியரா இந்த 2 கொஸ்டின்ஸ். இது கூட நீங்க ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதில் வந்து ஈஸியாக அடிச்சு விட்டு போயிடலாம். ஏன்னா 53 இந்த டைம் கேன்சல் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இது பெருக்கினீங்கன்னா இந்த வேல்யூ டெஃபினட்டா கிடைக்கும். ஆனா அந்த 2020 இருக்கக்கூடிய மக்கள் தொகை, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து போடணும். ஏன்னா பாயிண்ட்ல ஆன்சர் வரும், அதுக்காக தான். அது மட்டும் பார்த்துருங்க. 2020 இந்த மக்கள் தொகை, 2016 இந்த மக்கள் தொகை. நிறைய எக்ஸாம்ல கேட்டது கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்தது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள்னா
P into R by 100 whole square. 3 ஆண்டுகள்னா P into R by 100 whole square 3 plus R by 100. 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு பின்னாடி ஃபார்முலா இருக்கு, அதை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் ஆன்சர்ஸ் போட்டுடலாம். இதெல்லாம் நிறைய டைமில் கேட்குற கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பார்த்துங்க. 2 வருஷம் 3 வருஷம் எல்லாமே. 5000க்கு 12% ஆண்டி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது. கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தான் எல்லாமே. அதான் இந்த ஃபார்முலா பாருங்க, சரியா தவறா தயவுசெய்து பார்த்துருங்க. அதுல தான் கூற்றுக்காரர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. தேய்மான மதிப்பு என்ற சூத்திரம் டெஃபினட்டாக இதில் தான் எடுக்கிறோம். ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை P என்க ஆண்டுதோறும் 6% அதிகரிக்கிறது எனில் n ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியா இருந்திருக்கும்? கிடையாது, அது டிவைடட் பையா இருந்திருக்கும். P டிவைடட் பைன்னு இருந்திருக்கும். முன்புனா டிவைடட் பை. புரியுதுங்களா? அப்போ சரியா தவறா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி கரெக்டாகவே இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து பார்க்கணும். முன்புனாலே வகுத்தல் வந்துடணும், பின்புனா ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும் பெருக்கல். அதுதான். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 16,800. அது ஆண்டுக்கு 25% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு. 2 ஆண்டுகளுக்கு பின்புப்பா, சரியா? முன்பு கிடையாது. வருஷம் குறையா இந்த கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க, இந்த மதிப்பு வருதா அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட்ஸ். மற்றபடி எல்லாமே டைரெக்டாக கூட்டு வட்டி காண்றது, எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ். வட்டி விதத்தை காண்க, அசலை காண்க. இதை பாருங்க, ஒரு அசலின் மீதான வட்டி ஓராண்டிற்கு மாற்று காலங்கள். ஒரு அசலின் மீதாட்டி 2 மாதத்துக்கு ஒரு டைம் கணக்கிடப்படுகிறது. அப்போ ஓராண்டுக்கான மாற்று காலங்கள். அப்போ 6 மாற்று காலங்கள்னா ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. இதுதான் மாற்று காலங்கள். அந்த வருஷத்தை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒரு வருஷமா இருக்கிறத எத்தனை மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்றோம். இப்போ புரியுதுங்களா? மாற்று காலங்கள் என்னது? ஒரு மாசத்துக்கு, அதாவது 2 மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி வாங்குறேன்னா ஒரு வருஷத்துக்கு 6 டைம் வட்டி வாங்கியிருப்பேன். அதுதான் மீனிங். ஓகே, அடுத்தது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் 1 ஆனது டேஷ் ஆகும். இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு அசல் கூட கேட்பாங்க. ஏன்னா 2 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டாலே இதான ஃபார்முலா. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P இன்டூ R by 100 ஹோல் ஸ்கொயர். டிஃபரன்ஸ் எவ்வளோ கிடைக்குது? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசம் 1 ரூபா. பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2/100. இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா P அப்படின்றது அப்படியே இருக்கும். 1/100 1/50ன்னு வந்துடும். இந்த 2 100 அடிச்சிங்கன்னா 1/50 இன்ட்டு 1/50. அப்போ 50 50 பேருக்குன்னு 2500 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிடும். பிரின்சிபலுடைய மதிப்பு. இது கலப்பு மரம் அன்னைக்கே சொல்லிட்டேன். இதெல்லாம் அன்னைக்கே முடிச்சது. என்னென்னலாம் வரும் அப்படின்னு அன்னைக்கே ஒரு ரீகால் பார்த்தோம். தூரமும் நேரமும், வாங்குதலும் செலவிடுதலும், வேலையும் நேரமும் சம்பாத்தியமும். இதெல்லாம் நமக்கு எது வருது? நேர் விகிதத்துக்கான சில எடுத்துக்காட்டுகள். XY ஈக்குவல் டு K அன்னைக்கு பார்த்து தான் திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு போட்டிருக்கு. இதே ஸ்கூல் புக்கில் இருக்கனால விலையும் நகரவும், வேலையும் காலமும், வேகமும் காலமும். ஸோ அன்றைக்கி அந்த நேர மேலையில் சில கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். இது பாருங்கள். இந்த எஃபிஷியன்ட் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ A ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, B வந்து 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ இது வந்து டேஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்திங்கன்னா 1:2 அப்படின்னு எடுப்பீங்க. எஃபிஷியன்ட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 2:1 அப்படின்னு எடுப்பீங்க. அதாவது நாளுடைய விகிதமும் திறமையின் விகிதமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இவனுக்கு 2 மடங்கு திறமையா இருக்கிறதுனால தான் அவன் 1 நாளில் வேலையை முடிக்கிறான். இவன் 1 மடங்கு திறமையா இருக்கிறதுனால தான் 2 மடங்கு வேலையா இருக்கும். அப்போ சம்பளம் எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல திறமையின் அடிப்படையில் தான் சம்பளத்தை பிரிப்போம். அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதை நம்ம முன்னாடி தான் சொல்ல வந்தேன், அதுதான் பார்த்தது. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க பாருங்க. A ஆனவர் B-ஐ போன்று A/B பங்கு திறமை கொண்ட வேலையால். A ஆனவர் B-ஐ முடிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தை பெற்று B. அதுதான் அந்த ரிவர்ஸ்ல அப்படியே சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மைக்கு இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ யாருக்கு திறமை அதிகமாக இருக்கோ அவன் குறைந்த நாட்கள் எடுத்துப்பான். குறைந்த நாட்கள் எடுத்துக்கிட்டவங்க கண்டிப்பாக திறமை அதிகமானதாக இருப்பான். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி கொஸ்டின். விக்ரம் ஒரு வேலையின் 3/4 ஒரு பகுதி பாக்ஸ் கொஸ்டின்ஸ் P நாட்களில் முடிப்பார் எனில் அவர் அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இங்கே பாருங்க, ஒரு வேலையின் பகுதியை P நாட்களில் முடிப்பார். ஸோ விக்ரம் வந்து ஒரு வேலையின் பகுதியை P நாட்களில் முடிப்பார். அதே வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ இங்கே ஆக்சுவலாக பாருங்கள் 4ல் 3 பங்கு. அப்போ இங்கே குறையுது. இந்த இடத்துல என்ன ஆகும்? நாட்கள் அதிகரிக்கும். அப்போ அதை கேன்சல் பண்ணி போட்டால் நமக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு கிடைச்சிடும்.
அதே மாதிரி தான் எம் நபர்கள் ஒரு வேலையை என்ன நாட்களில் முடிப்பர்? எம் நபர்கள் என் நாட்களில் முடிப்பர் எனில் 4 எம் நபர்கள் எத்தனை நாட்களில் அந்த முடிப்பர்? அப்ப எம்ஐ 4 நபர்கள் அதே வேலையை எத்தனை நாட்கள்? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எம் நபர்கள் என் நாட்களில் முடிப்பர். எம் நபர்கள் என் நாட்களில் முடிப்பர். 4 எம்னா ஆட்களோட எண்ணிக்கை இங்க அதிகரிக்குது. அப்ப டெஃபினட்டா என்ன ஆகும்? நாட்கள் குறையும். அப்ப இது என்ன மாறல்? எதிர்மாறல். அப்ப எதிர்மாறலாம் தெரிஞ்சிருக்க மதிப்பு அப்படியே போட்டு எம் கேன்சல் பண்ணா n/4 டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். புரியுதுங்களா? அப்ப மீதி இருக்கிறது நீங்க போட்டு பாருங்க இந்த இடத்துல. அப்ப m/4 நபர்கள் அதே வேலை எத்தனை நாட்கள்ல முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எம் நபர்கள் என் நாட்கள் m/4னா இந்த இடத்துல ஆட்களை குறைக்கிறேன். இப்ப எம் ஒரு 8 பேருனா அது 4ஆ டிவைட் பண்ணா 2 பேரா மாறிடுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? நாட்கள் அதிகரிக்கும். அப்ப இதுவும் என்ன மாறல்? நமக்கு ஜஸ்ட் எதிர்மாறல். எதிர்மாறலாம் இங்க தெரிஞ்சிருக்க மதிப்பு அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா 4n அப்படின்றது ஆன்சரா கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். விக்ரம் ஒரு வேலையின் 3இல் 1 பகுதியை, அதாவது சில பேருக்கு புரியலாம் பாருங்க, 3இல் 1 பகுதியை p நாட்களில் முடிப்பார் எனில் அதே வேலையின் 3/4 பகுதியை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3ல் 1 பாகம், 4ல் 3 பாகம். அப்ப இதை நார்மலா பார்த்தாலே இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல வேலையின் அளவு அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படின்னு பார்க்கணும். 1/3 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 0.33 அப்படின்னு கிடைக்கும். இங்க 3/4 அப்படின்னு போட்டீங்கன்னா இதுதான் அதிகமா இருக்கு. அப்ப இங்க அதிகரிக்குது. அப்ப என்ன ஆகும்? நாட்கள் குறையும். அப்ப எதிர்மாறல். இது அப்படியே போட்டு கேன்சல் பண்ண ஆன்சர் இஸ் 4p நாட்களில் முடிப்பார் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டேன். அதுதான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்ட்டு. இதை பாருங்க, இந்த சதவீதத்தில் அப்படியே ஒரு ரீகால் கொடுத்துருப்பாரு. ஒரு பழ வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகி இருந்தன. மீதம் இருந்த பழங்களில் 33 1/3% விற்று விட்டார். தற்போது அவரிடம் 240 மாம்பழங்கள் இருக்கின்றன எனில் தொடக்கத்தில் அவர் வாங்கிய மாம்பழங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தயவுசெய்து கொஞ்சம் போட்டு பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டு அப்படிலாம் விட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ இனிஷியலாக அப்போ எவ்வளோ இருக்கும்? 90% தான் இருக்கும். 10% அழுகிருச்சுன்னா மீதி 90 இருக்கும். அப்போ இந்த 90ல் தான் எவ்வளோ விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 1/3%னா 90ல் 33 1/3%னா என்னது? அப்போ 100 இது பாருங்க எப்படி எழுதலான்ட்டு 100/3%. 100/3% எப்படி எழுதுவீங்க? டிவைடட் பை 100. அப்போ 1/3 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/3 பாகத்தை வித்திருப்பார். அப்போ எவ்வளோ வித்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பாகத்தை வித்திருப்பார். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ தற்போது அவரிடம் 240 மாம்பழங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த 30% தான் என்னது? 240. அப்போ மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸில் அந்த 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா 240. அப்போ 0 கேன்சல் ஆச்சுன்னா இதை அடிச்சிங்க அப்படின்னா 80. ஸோ அப்போ 800 மாம்பழம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இனிஷியலாக அவங்ககிட்ட இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மாற்றி மாற்றி எடுத்துடாதீங்க. 10% அழுகிருதுன்னு. அப்போ 90%. 90ல் 33 1/3% வித்துட்டாரு. அப்போ எவ்வளோ வித்துருப்பாருன்னா 60% வித்துருப்பாரு. கிளியரா? அப்போ மீதி நம்மகிட்ட இருக்கிறது 30%. அவ்வளோதான் மீனிங். ஸோ அப்போ அந்த 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா 240. அப்போ 30% 240னா 100% என்ன? ஸோ ஆன்சர் 800 அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோ. அடுத்தது இந்த மாதிரி கொஷின்ஸ். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வியுற்றார். குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை. அப்போ 31% மார்க் எடுத்து 12 மார்க் இல்லாமல் ஃபெயில் ஆயிட்டான். அப்போ அந்த 4% இருந்திருந்தானா அவன் என்ன பண்ணியிருப்பான்? பாஸ் பண்ணியிருப்பான். அப்போ 4% 12னா 100% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 25ஆல பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். அப்போ 12 25ஆல பெருக்குனா என்ன அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். 12 2 240. 12 120 240. அப்போ 300 மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. 31% எடுத்து 12 மார்க் எடுத்திருக்கான். 12 மார்க் இல்லாமல் ஃபெயில் ஆயிட்டான். 35% எடுத்திருந்தா அவன் வந்து பாஸ். அப்போ 31க்கும் 35க்கும் 4%. அப்போ அந்த 4% தான் அந்த 12 மார்க்கை குறிக்கிறது. 4% 12னா 100% என்ன? அவ்வளோதான் மீனிங்.
அப்போ அது பொறுத்து நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 1 by 1 செக் பண்ணி பார்த்துங்க. கூற்று காரணங்கள் இதை வச்சு இல்லைன்னா கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சதவீதத்தில் இங்கே சொல்ல பார்த்து வரேன். பியின் வருமானம் கியூவின் வருமானத்தை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? இந்த அதிகரித்து குறைதல் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு ஃபார்முலா, R divided by 100 plus R into 100. கொஷினில் அதிகரித்தல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கீழே மைனஸ் வர மாதிரி எடுத்துருங்க. கொஷினில் குறைதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே ப்ளஸ் வரதுக்கான ஃபார்முலா எடுத்துருங்க. அதுதான் மீனிங். இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சு. இங்கே கொஷினில் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் அந்த சதவீத மதிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். கடைசியாக கேட்கக்கூடிய கொஷின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்தலாக இருந்துச்சு அப்படின்னா கீழே மைனஸ் வரணும். இதுவே கடைசியாக கேட்கக்கூடிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைதல் அப்படின்னா கீழே ப்ளஸ் வந்துடணும், அதிகரித்தலாம் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக நம்ம சைனை வந்து மாற்றுறோம் அப்படின்னா ஒரு மதிப்பு எப்போ குறைக்க முடியும்னா அதிகமாக இருக்கும் போது தான் மதிப்பை குறைக்க முடியும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கீங்க, அதை நம்ம எப்படி குறைக்க முடியும்? வாட்டர் பாட்டில் ஃபில்லாக இருந்தால் மட்டும்தான் தண்ணியை குறைக்க முடியும். அதனால தான் பண்ணுறேன், அதிகமாக இருக்க பிளேஸ்லேருந்து தான் குறைக்க முடியும். எப்போ நம்ம அதிகரிக்க முடியும்? குறைவாக இருக்கிறதுலேருந்து தான் அதிகரிக்க முடியும். அதுதான் மீனிங். கிளியர் தானே? ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கம்மியாக இருக்குன்னா அந்த குறைவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தண்ணி அதில் எக்ஸ்ட்ரா ஊற்ற முடியும். குறைவாக இருந்தால் தான் அதிகரிக்க முடியும், அதிகமாக இருந்தால் தான் குறைக்க முடியும். அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். பியின் வருமானம் கியூவின் வருமானத்தை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை பர்சன்டேஜ் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைவுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கீழே ப்ளஸ் வர ஃபார்முலா. அப்போ இங்கே இருக்கிறதே ஒரு பர்சன்டேஜ் தான், 25. 25 டிவைடட் பை 125 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 500 கேன்சல் பண்ணால் 20% இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாமே தள்ளுபடி சதவீதம். ஓகே, இப்போ வந்துருங்க. சரிங்களா? லாபம் நட்டம் இப்போ உங்களுக்கு பார்த்துடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். பட்டியல் லாபம் மற்றும் நட்டம் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்றேன், கவனிங்க. அதாவது பட்டியல் ஃபஸ்ட்டு அடக்க விலை, விற்பனை விலை, குறித்த விலை, இதெல்லாம் என்னென்ன சொல்லிடுறேன். அடக்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேனாவை நான் 10 ரூபாய்க்கு வாங்குற கடையில் போயிட்டு அதுதான் என்னுடைய அடக்க விலை. விற்ற விலைனா இந்த பேனாவை 15 ரூபாய்க்கு விற்கிறேன், அதுதான் விற்ற விலை. குறித்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்கி இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கரில் 15 ரூபான்னு ஒட்டுறேன், அது நானே குறிக்கிறது, அதுதான் குறித்த விலை. பட்டியல் விலை அப்படின்னாலும் அதே தான். சரிங்களா? அந்த டேக் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பட்டியல் விலைனா அதே தான், நானே பட்டியல் போடுறேன். தள்ளுபடி அப்படின்னா எங்கேருந்து கொடுக்க முடியும்? நான் வாங்கின விலையிலேருந்து தள்ளுபடி கொடுக்க முடியாது. நான் வாங்கினது 10 ரூபானா அதுலேருந்து நான் தள்ளுபடி கொடுக்குறேன்னா எனக்கு அது நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். எனக்கு எப்போ தள்ளுபடி கொடுக்க முடியும்னா இந்த பேனா 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபா அப்படின்னு இந்த இடத்துல மார்க் பண்ணி அதில் இருந்து ஒரு 2 ரூபா குறைச்சி கொடுக்குறேன், அப்போ 13 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்பயுமே தள்ளுபடி அப்படின்றது எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னா குறித்த விலையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. லாபமும் நட்டமும் எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னா அடக்க விலையை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. இந்த பேனா 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றனா எனக்கு ஆனது லாபம். இதுவே 8 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா நட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதை வச்சு லாபம் நட்டம்னு சொன்னோன்னா இந்த பேனாவை வாங்கினது 10 ரூபா, அப்போ அடக்க விலையை பொறுத்து தான் லாபமும் நட்டமும் தீர்மானிக்கப்படுது. தள்ளுபடின்றது குறித்த விலையை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. பட்டியல் விலைனாலும் ஒன்று தான், குறித்த விலை அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே சார். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் அப்படியே பாருங்கள், கொஞ்சம் அதில் ஒன்றும் இல்லை. லாபம் நட்டம் மட்டும். ஓகே. வாங்கிய விலை அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். தயாரிப்பாளர், முகவர், விற்பனையாளர் ஆகியோரை பொறுத்து மாறும். எல்லாமே மாறும். இப்போ நான் இந்த பேனா 10 ரூபாய்க்கு வாங்கினா அது எனக்கான அடக்க விலை, ஆனால் நீங்கள் உங்களுக்கு அது விற்ற விலையாக இருக்கும். அடக்க விலை விற்ற விலை நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தர் ஹேண்டுக்கு மாற மாற நமக்கு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மீனிங். இப்போ அடக்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை வரும், அதனுடைய கூடுதல் செலவு வரும். இப்போ நான் ஒரு பைக் ஒரு 50,000க்கு வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு மேலே நான் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பொறுத்துறோம் அப்படின்னா அது என்னுடைய கை காசை போட்டு தான் கொடுக்குறேன், அதுவும் அடக்க விலை தான் சேரும். ஒரு ஃபர்னிச்சரை ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதுவுமே அடக்க விலையில் சேரக்கூடியதான். அதே மாதிரி பாருங்கள், இந்த வாங்கப்பட்ட பொருளுக்கு நான் டேக்ஸ் பே பண்ண, ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்கள் ஒரு சாப்பிட்டுட்டு டேக்ஸை பே பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே என்னுடைய அடக்க விலையில் தான் சேரும். குறித்த விலை அப்படின்னா பாருங்கள், குறித்த விலை நானே பொருளை கொடுக்குறேன், அடக்க விலையை விட அதிகமாக பொருளின் விலையை குறிக்கிறார், இந்த விலை தான் குறித்த விலை. யாருமே வாங்கின விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி குறித்த விலையை குறிக்க மாட்டாங்க, வாங்கின விலையிலேருந்து அதிகப்படுத்தி மதிப்பை குறிப்பாங்க, அதுதான் குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தள்ளுபடி அப்படின்றது பாருங்கள், ஆக்சுவலாக
வாங்குற அது குறித்த விலையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், நானே ஒரு ப்ரைஸை குறைக்கிறேன், அதுதான் தள்ளுபடி அப்படின்னு சொல்றது. குறித்த விலையிலிருந்து நுகர்வோரை ஈர்ப்பதற்காக அல்லது பிற காரணங்களுக்காக வழங்கப்படும் விலை குறைப்பை தள்ளுபடி அப்படின்னு சொல்றது. எம்ஆர்பி அப்படின்னா அதிகபட்ச விற்பனை விலை, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். நான் வந்து அந்த பொருளை அதுக்கு தாண்டி நான் விற்கக்கூடாது, அதுதான் மீனிங். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் போட்டுக்கலாம், சரிங்களா. எம்ஆர்பிங்கிறது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, அதை தாண்டி நம்ம விற்கக்கூடாது. அதுக்கு மேலே தான் நீங்கள் போய் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் கூட போடலாம், அதுதான் எம்ஆர்பி அப்படின்னு சொல்றது. விற்பனை விலை, விற்பனை விலை இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபார்முலா. விற்பனை விலை நமக்கு வேணும் அப்படின்னா குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு விற்பனை விலை கிடைச்சிடும், அதுதான் மீனிங். அங்கே பாருங்க, அடக்க விலை, குறித்த விலை, தள்ளுபடி, இதெல்லாம் ஏறு வரிசையில் அழுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசையில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அடக்க விலை, அடுத்தது என்ன வரும், குறித்த விலை, அடுத்தது அடக்க விலை அப்படிங்கிற கான்செப்ட். குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி. அதாவது ஏறு வரிசைனா கம்மியிலேருந்து அதிகமானது போகும். ஃபர்ஸ்ட் எது கம்மியை கொடுப்போம், தள்ளுபடி தான் கம்மியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது என்னவா இருக்கும், அடக்க விலை. அதுக்கு அடுத்தது தான் குறித்த விலை. ஏன்னா குறித்த விலை தான் அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக அடக்க விலை வரும், அதுக்கு அடுத்தபடியாக தள்ளுபடி, அதான் மீனிங். புரியுதுங்களா, அதெல்லாம் தெளிவாக பார்த்துவீங்க. இங்கே பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலாஸ். இப்போ லாபம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் அப்படிங்கிறது விற்பனை விலையிலேருந்து அடக்க விலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா லாபம் கிடைக்கும். நட்டம் அப்படின்றது அடக்க விலையிலேருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணணும். இப்போ எனக்கு எப்போ லாபம் கிடைக்கும்னா, ஒரு பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறேன், அப்போ விற்பனை விலை அதிகமாக இருக்குது அடக்க விலையை விட, அப்போ எனக்கு லாபம். இந்த பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா நட்டம் ஏற்படும். அதாவது வாங்கிய விலையை விட விற்ற விலை என்னவா இருக்குது, குறைவாக இருக்குது, அப்போ எனக்கு நட்டம் ஏற்படும், அதுதான் மீனிங். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாமே எடுத்துடலாம். இந்த இதுதான் மாற்றி மாற்றி ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், இதில் ஒன்றும் பெருசாலாம் இருக்க போகிறது கிடையாது. இந்த கொஸ்டின் தான் ஒரு பார்த்துங்க. பாரி ஒரு உந்து வண்டியை, லாபம் விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இதில் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. இப்போ அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க, கொஞ்சம் லைட்டாக நீங்கள் யோசிக்கிற மாதிரியே இருக்கும். ஃபார்முலாஸை கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் 50 ரூபாய் தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, குறித்த விலை, குறித்த விலை அப்படிங்கிறது நம்ம எங்கிருந்து எடுக்கணும், இந்த ஃபார்முலா எடுக்கணும். விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. கொஸ்டின்ல என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் எடுத்துருங்க, சரிங்களா. விற்பனை விலை, குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா விற்பனை விலை. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்க, 800 ரூபா குறித்த விலை, தள்ளுபடி 50 ரூபா, அப்போ 750 ரூபாய்க்கு விற்கிறேன்னா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அடக்க விலை கேட்டிருக்காங்க. அடக்க விலை வேணும்னா நமக்கு எங்கிருந்து வரணும், லாபம், விற்பனை விலை, அடக்க விலை, ஃபார்முலா சொன்னோமா. அப்போ லாபம் வந்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 100 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே லாபத்துக்கு 100 ரூபா, விற்பனை விலை 750 ரூபா, அடக்க விலை தெரியாது அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 650 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சே போடுங்க, சரிங்களா. சில இடத்துல உங்களுக்கு குழப்பற மாதிரியே சில ஃபீல் கிடைக்கும். அதனால் பேசிக்ஸ் ஃபார்முலால ரீப்ளேஸ் பண்ணி பழகுங்க, அதுதான் மீனிங், வேறு ஒன்றுமே கிடையாது. குறித்த விலை 800 ரூபாப்பா, அவ்வளோதான். எனக்கு லாபம் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தள்ளுபடி கொடுத்துமே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 100 ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ இந்த லாபத்தையும் தள்ளுபடியும் ரெண்டையும் சேர்ந்து குறித்த விலையில மைனஸ் பண்ணிவிட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க, அப்படி போட்டு விட்டு போயிருங்க. குறித்த விலையிலேருந்து லாபத்தையும் தள்ளுபடியும் மைனஸ் பண்ணிட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை நமக்கு என்னன்னு கிடைச்சிடும், கிளியர். அதே மாதிரி தான் மற்ற எல்லா கொஸ்டின்ஸும், சரிங்களா. இதில் ஒன்றும் பெரிய லெவல்லலாம் கொஸ்டின்ஸ் இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அதில் இருக்கு. ஓகே, இதெல்லாம் டேட்டாஸ் கொடுத்து கேட்கக்கூடியது, நிரப்புக அப்படின்றது. நம்மளாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதுமான. இந்த சுகன் ஒரு ஜீன்ஸ் சட்டையின் 750க்கு வாங்கிறார், அவருக்கு அது பொருத்தவில்லை, அதை அவருடைய நண்பருக்கு 710க்கு விற்றார், லாபம் அல்லது நட்டம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரெக்டாக வரக்கூடிய கொஸ்டின். ஏன்னா அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 7th இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலாஸ். தள்ளுபடியானது டேஷிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. தள்ளுபடி எங்கிருந்து கழிக்கிறாங்க, குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிச்சாதான் விற்பனை விலை நமக்கு கிடைக்கும். இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம். அதனால கூடுதல் செலவுகள் எப்போதும் எங்கே வரும், அடக்க விலை. இந்த ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்னு என்ன கிடைக்கும், ரெண்டுமே சமம். அடக்க விலை விற்பனை விலை ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே குறித்த விலையும் தள்ளுபடியும் 1 அப்படின்னு போடக்கூடாது. லாபம் நட்டம் எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது, அடக்க விலை விற்பனை விலை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. அவசரத்தில் குறித்த விலை தள்ளுபடின்னு போட்டக்கூடாது, சரியா. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை. தள்ளுபடினா என்ன பண்ணணும், குறித்த விலையிலேருந்து விற்பனை விலையை கழிச்சிங்கன்னா நமக்கு தள்ளுபடி என்னன்னு கிடைச்சிடும். இப்போ ஒரு பொருளை 100 ரூபான்னு குறித்து 80 ரூபாய்க்கு விற்கிறேன்னா நான் 20 ரூபாய்க்கு தள்ளுபடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை, அவருடைய மொத்த லாபம், இதை 3ஐயும் ப்ளஸ் பண்ணி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, 3 விற்பனையாளர்கள்
இது 3ஐயும் வாங்குறாரு, இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு மதிப்பு கிடைக்கும், இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் ஒரு மதிப்பு கிடைக்கும். இப்போ மொத்த லாபம். அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் விற்பனை விலை என்ன அப்படின்னு பாருங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்த கொஸ்டின்ஸ் தான், ஒன்றும் இதில் பெரிய லெவல் கொஸ்டின்ஸே கிடையாது. ஓகே சார், முடிஞ்சது. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் இது போதும். அடுத்த கிளாஸஸில் நம்ம அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து கூட இங்கே சென்ட் பண்ணி விடுங்க. அந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட்டாக வரும்போது டிஸ்கஸ் பண்ணி காட்டிடலாம். இப்போ பார்த்த டாபிக்ஸில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுட்டு கேளுங்க, நம்ம அது இங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த PDF ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இது இண்டிவிஜுவலாகவே சென்ட் பண்ணிடுறோம். இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸ். சரிங்களா? இப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்லி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தனித்தனியாக எடுத்து கொடுக்குறது தான் ஸ்கூல் புக்கை. கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இனிமேட்டு வரக்கூடியதுமே இந்த மாதிரி ப்ராசஸ் தான் போகும். அது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நான் ஸ்கூல் புக்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே படிங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.